بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அல்லாஹுடைய குணமும் ஷைத்தானுடைய குணமும். நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அல்லாஹுடைய குணமும் ஷைத்தானுடைய குணமும் என்ற ஒரு தலைப்பை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும் பொழுது ஒமா ஹலத்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லா லியஅ்புதூன், ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் என்னை அடிபணிவதை தவிர வேறு எதற்கும் நான் படைக்கலன்றதை அல்லாஹ்வுடைய சொல்லா இருக்குது. எதற்காக வேண்டி படைக்கல? அல்லாஹ் அடிபணிவதை தவிர. யாரை? அல்லாவை தவிர வேறு யாரும் நீங்கள் அடிபணியக்கூடாது. அல்லாஹ்க்கு தான் நீங்கள் ரெண்டு பேருமே கட்டுப்படணும். ஷைத்தான் என்ற ஒரு தனி இனம் கிடையாது. ஷைத்தான் என்ற ஒரு தனி படைப்பெல்லாம் கிடையாது. தீய காரியம் செஞ்சேன்னா அந்த செயலுக்கு ஷைத்தான் சொல்லுவான். சரிங்களா? அல்லாஹ் சொல்கிற ரெண்டே படைப்பு தான். எத்தனை படைப்பு படைச்சிருக்காங்களா? மலக்குமார்களுக்கு இந்த கட்டளை கிடையாது. என்ன கட்டளை? அவங்க ரோபோ மாதிரி, அதாவது அவங்களுக்கு மாறு செய்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது. மலக்குமார்கள் எப்படிப்பட்டவங்க? அதாவது சிஸ்டமே எப்படி அப்படின்னா அவங்க சொல்கிறது தான் செய்வாங்க. அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கப்படல. என்ன ஆப்ஷனு? செய்ய மாட்டேன், பொறாமப்படுறது, பேராசைப்படுறது, கோவப்படுறது, இந்த ஆப்ஷனே அவங்கள்ட்ட கிடையாது. புரியுதுங்களா? அவங்க எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ் சொன்னதை அப்படியே செஞ்சுருவாங்க. அல்லாஹ்வுக்கு முற்றிலும் சடன்னு நினச்சிட்டாங்க. அவங்க அவ்வளோதான். அவங்க டயர்டாக மாட்டாங்க. அல்லாஹ் உட்கார சொன்னால் அப்படியே உட்காந்துருவாங்க. எப்படி இருக்கிறோ அப்படியே இருப்பாங்க அவங்க. ஷைத்தான் எப்படிப்பட்டவன்னா நமக்கு என்ன குணம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த குணமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஜின்னுக்கு, ஜின்னு இருக்குல்ல, நமக்கு கோவம் வர மாதிரியே ஜின்னுக்கு என்ன ஆகும்? கோவம் வரும். நமக்கு ஆசை வர மாதிரியே ஜின்னுக்கு என்ன வரும்? ஆசை வரும். நமக்கு வாழணுன்ற ஒரு தன்மை இருக்கிற மாதிரியே ஜின்னுக்கு என்ன இருக்கும்? நமக்கு எப்படிலாம் இருக்கும், எப்படி குழந்தை பெற்றுக்கணும், எப்படி நல்ல பொண்ணை பார்த்து அதை மேரேஜ் பண்ணணும், எப்படிலாம் ஆசைகள் வருது. நிறைய அனுபவிக்கணும், எனக்கு தான் இருக்கணும், நான் தான் அதிகாரத்தில் இருப்பேன், நான் தான் இருப்பேன், எனக்கு தான் திமிரு, நான் தான் கர்வம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இருக்கும். பார்த்தீங்களா? இது எல்லாருக்குமே யாருக்கு இருக்குது? ஜின்னுக்கு இருக்குது. ஜின்னும் ஒரு வேதத்தை ஃபாலோ பண்ணணும். எந்த வேதத்தை ஃபாலோ பண்ணணும்? குரானை என்ன பண்ணணும்? ஜின்னும் ஃபாலோ பண்ணணும். ஜின்னு எந்தெந்த வேதத்தை ஃபாலோ பண்ணணும்? இறக்கப்பட்ட 4 வேதத்தையும் ஜின்னு என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும், நம்பணும். அந்த ரசூல் மாதிரியும் அந்த தூதர் மாதிரியும் என்ன பண்ணணும்? அது நம்பணும். சரி, புரியுதா? நம்ம தொழுகிற மாதிரி அவங்களும் என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்வுக்கு தொழுவாங்க. நம்ம எப்படி இபாதத் செய்கிற மாதிரி அவங்களும் அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணுவாங்க? இபாதத் செய்வாங்க. ஆனால் அந்த சடங்கு அந்த இது நமக்கு என்ன பண்ணல, சொல்லித்தரப்படலை. புரியுதா? நமக்கு என்னென்ன இருக்கோ இது ரெண்டுமே அவங்களுக்கு இருக்கும். யாருக்கு? ஜின்னுக்கும் இருக்கும், நமக்கும் இருக்கும். நம்ம எந்த வேதத்தை எடுத்து இப்போ பொதுவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி ஜின்லேயும் என்ன பண்ணோம்? குரான் எடுத்து அது என்ன பண்ணோம்? அதுவும் ஜும்மாவை நடைமுறைப்படுத்தும். சரிங்களா? இப்போ என்ன காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ரெண்டு பேருமே யாரை ஃபாலோ பண்ணணும்? அல்லாஹ் சொன்னபடி கேட்கணும். சரிங்களா? இது அல்லாஹ் சொல்கிறத மாற்றி செய்கிறாங்க, மாற்றி அந்த செயல் செய்கிறாங்க அப்படின்னா அந்த செயலுக்கு அந்த செஞ்சவனுக்கு பேர் என்னது? ஷைத்தான். புரிஞ்சிச்சா? ஷைத்தான்றது ஒரு தனி படைப்பு கிடையாது. தூக்கி போட்டேன்னு சொல்கிறாங்களே, சொர்க்கத்துலேருந்து நான் இறங்கி கீழே போன்னு சொல்கிறாங்களே, தூக்கி போட்டேன், நான் விசிறி அடிச்சிட்டேன்றால,
அந்த விசிறடிச்சு அந்த செயலை அவன் செஞ்சான். என்ன செஞ்சான்? வஸ்வசாவை போட்டான். யார் மேலே? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேலே வஸ்வசாவை போட்டான். அப்படி அவன் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அப்படி அவன் செய்யக்கூடாது. ஒருத்தவங்கள தவறு செய்கிற மாதிரி தூண்டி விட்டான், ஏவி விட்டான், ஆசையை தூண்டி விட்டான், அதை பண்ணுங்கன்னு சொன்னான். அப்போது என்ன ஆயிடுச்சு? அல்லாவுக்கு அது பிடிக்கல. இன்னொன்று என்னது? எப்படி மலக்குமார்கள்லேருந்து எந்தெந்த படைப்புகள் அல்லாஹ் படைச்சானோ எல்லாமே அல்லாஹ்க்கு சஜ்தா செஞ்சு கட்டுப்பட்டு நிற்குதோ, அந்த மாதிரி ஷைத்தானுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை போட்டான்? மனிதனுக்கு கீழே நீ இருக்கணும். என்னது? உனக்கு ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல்? இங்கே சைத்தான் இருப்பான், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நம்மளால் மறைய முடியுமா? நம்மளால் டக்குன்னு அடுத்த இடத்துக்கு போக முடியுமா? நம்மளால் அடுத்தவனோட ரகசியத்தை அறிய முடியுமா? மனசில் என்ன நினைக்கிறான்றது சொல்ல முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் அவனால் என்ன பண்ண முடியும்? மஸ்வசாவை போட முடியும். உங்கள் உள்ளத்தில் எண்ணத்தை இவ்வளோ பவர் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பவர் இருந்தும் அவன் என்ன பண்ணணும்? மனிதனுக்கு கீழே இருக்கணும். சரியா? ஆனால் அந்த எடுக்க மாட்டேன், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தனால தான் அல்லாஹ் என்ன பண்ணான்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னைக்கு தலைப்பு நமக்கு என்னது? அல்லாஹ்வுடைய குணமும் ஷைத்தானுடைய குணமும். சரிங்களா? இப்போ அல்லாஹ் நம்ம குரானில் ஜின்னுக்கும் மனுஷனுக்கும் சேர்த்தே சொல்லிட்டான், இதை தவிர வேறு எதுக்கும் நான் உங்களை படைக்கலை. எதுக்கு படைத்தேன்? என்ன அடிப்பணிஞ்சு நீங்கள் வாழணும், நான் சொல்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன் கீழே நீங்கள் நிற்கணும். இதுக்கு நீங்கள் மாறு செஞ்சீங்கன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன்? நரகத்தில் போடுவேன். சரிங்களா? இப்போது அல்லாஹ்வுடைய குணம் என்ன, ஷைத்தான் என்ற ஒரு குணம் என்ன, அந்த ஷைத்தான் சொல்கிறோம் இல்லையா, அது தீங்கான செயல்களுடைய குணங்கள் என்ன? இப்போ அல்லாஹ்வுடைய குணம் என்னென்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய குணம் என்னது? ரஹ்மான். இப்போ ரஹ்மான்னா எந்த அளவுக்கு ரஹ்மான்? இப்போ பிஸ்மில்லான்னு ஓதுறோம்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம். எப்படிப்பட்ட இறைவன் அவன்? அல்லாஹ் எப்படிப்பட்ட காடவன்? ரஹ்மான். எப்படிப்பட்ட ரஹ்மான்? ரஹ்மான் என்ன மீனிங்கு? ரஹ்மான் என்னது? ரஹம் செய் சொல்லுவோம்ல, கொஞ்சம் இறக்கம் காட்டுப்பான்னு சொல்லுவோம்ல, ரஹம் செய் கொஞ்சமாக இறக்க பாடலாம்லன்னு, அதுதான் ரஹ்மான். ரஹ்மான் என்னது? அளவற்ற அருளாளன், கொடுத்துக்கிட்டே இருப்பான். ரஹீம்ன்றது என்னது? இறக்கம் குணம். சரியா? இப்போது கொடுக்கக்கூடியவனை எந்த அளவுக்கு கொடுப்பான் அப்படின்னா, அவனுக்கு நீ தீங்க செஞ்சாலும் கொடுப்பான். சில இடத்துல வரிகள் எழுதியிருப்பாங்க, லாரிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, நன்மைக்கு நன்மை செய், தீங்குக்கும் நன்மை செய். உனக்கு தீங்கு இழைக்கப்பட்டிருந்தாலும் நீ என்ன பண்ணு? நன்மை செய். அந்த குணமுடையவன் யார்? அல்லாஹ். என்னது? இந்த உலகம் படைத்து அவனை படைத்து அவனுக்கு ஒரு சொத்து பத்துக்கு கொடுத்து சந்தோஷங்கள் கொடுத்து துணிமணிகள் கொடுத்து கௌரவத்தை கொடுத்து அந்தஸ்தை உயர்த்தி இவ்வளவும் பண்ணி அவன் யாருக்கு மாறு செஞ்சுக்கிட்டு இருக்கான்? படைத்தவனுக்கு மாறு செஞ்சுட்டு வேறு குணங்களில் வேறு ஒரு இடத்த போக்கி வணங்கிக்கிட்டு இருக்கான், அடிபணிஞ்சிக்கிட்டு இருக்கான், சொல் பேச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் எல்லாம் என்ன பண்ணல? அவனை என்ன பண்ணல? தண்டிக்கலை. ஏன்? நான் ரஹ்மானாக இருக்கிறேன். அப்போ ஏன் அடியான் தான். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் மாறு செய்யக்கூடியவன், அல்லாவே இல்லைன்னு சொல்லக்கூடியவன். ஆனால் அவனுக்கு எல்லாம் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அருள் புரிகிறான். சாப்பிட்றத ஜீர்ணிக்க வைக்கிறான், குடிக்கிறத அந்த தண்ணீரை என்ன பண்ணுறான்? ஃபில்ட்ரு பண்ணி விட்றான், சாப்பிட்றது வெளியே கொண்டு வரான். ஒரு நாள் 2 நாள் அடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சாப்பிட்றது ஜீரணமானன்னா என்ன ஆகும்? சாப்பிட்றத தொண்டை குடையில் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? ஹார்ட் பீட்டு ஓடுறத நிப்பாட்டிட்டா என்ன ஆகும்? இது எல்லாமே யார் கையில் இருக்குது? அல்லாஹ் கையில் இருக்குது. ஆனால் அவன் நாவு யாருக்கு எதிராக பேசுது? அல்லாவுக்கு எதிராக பேசுது. ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட குணம்? எப்படிப்பட்டவன்? கருணையாளனாக இருக்கிறான். ரஹீம், இறக்க முடியவன். எப்படிப்பட்ட இறக்க முடியவன்? எப்படிப்பட்ட இறக்க முடியவன்? அவன் எல்லாத்தையும் கொடுத்தும் அவனுக்கு மாறியே செஞ்சாலும் அவனுக்கு நல்ல ஹேரு, நல்ல ஒரு ஸ்கின்னு, நல்ல ஒரு ஃபேஸ் கட்டு, சிரிச்சா குளிர் விடுற மாதிரி இல்லை. அவனுக்கு நல்ல ஒரு அவனுக்கு என்ன பண்ணுறது? அவனுக்கு உடம்புக்கு தேவையான கட்டு மஸ்தான வாழக்கூடிய உடம்பு, திடகாட்டம், ஆற்றல், வலிமை, பலம் எல்லாத்தையும் கொடுக்குறான். ஆனால் பேசக்கூடிய தோணி என்னது? அந்த பாணி எப்படி பேசுவான்? நானாக சம்பாரிச்சது, நானாக பண்ணது, இந்த அறிவு எந்த, இங்கே போனது நான், இங்கே பண்ணது நான். புரியுதுங்களா?
இது அல்லாஹ் கிட்ட கிடையாது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? கொடுக்கக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அக்பர், பெரியவன். எப்படிப்பட்ட பெரியவன்? எதில் பெரியவன்? அல்லாஹ் உயரத்தில் பெரியவனா? ஹைட்டாக இருப்பானா? எப்படிப்பட்ட பெரியவன் அவன்? தாராள மனசுடையவன், மிகப்பெரியவன் சொல்கிறோம் இல்லையா? எதில்? எல்லா கேரக்டர்லையும் அல்லாஹ் தாராளமான. அவனுக்கு நீ ஆப்போசிட்டாகவே செஞ்சுருந்தாலும், அவனுக்கு எதிராகவே நீ செஞ்சுருந்தாலும் எப்படிப்பட்டவன்? எப்படிப்பட்டவன்? தாராளமாக மிகப்பெரியவனாக இருக்கிறான். அவனை மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு டைம் லிமிட் இருக்கு. இந்த தாராளம், இறக்க முடியவன், அருளாளன்லாம் சொல்கிறோம் இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டைம் எண்ட் இருக்குது. எது வரைக்கும்? மௌத்து வரைக்கும். நம்மளுடைய மௌத்து வரைக்கும் தான் இது எல்லா கண்டிஷனும் அப்ளை. மௌத்து ஆயிடுச்சுன்னா அங்கே அவன் தாராளமானவன் கிடையாது, மிகப்பெரியவன் கிடையாது, அங்கே வேற கேரக்டர் அல்ல. புரியுதுங்களா? இப்போது அல்லாவுடைய ஒவ்வொன்றும் பாருங்களேன். பசீர் அப்படின்வான், நான் பார்க்கக்கூடியவன் அப்படின்வான். எப்படி பார்க்கக்கூடியவன்? நம்மளும் தான் பார்க்குறோம், வீடை பார்க்குறோம், உயரத்தை பார்க்குறோம், ஒவ்வொருத்தன் வளர்றதை பார்க்குறோம். ஒருத்தன் வளர்றான், கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச என்ன ஆகும்? மனசில் அப்படியே ஜெலஸ் அப்படியே பொறாமை, இல்லை நானும் தான் படிக்கிறேன், அவனும் தான் படிக்கிறான், ஆனால் அவனுக்கு மட்டும் எப்பட்றா? ஆனால் அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? அல்லாவுடைய பசீரத் எப்படி? அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? அவன் உள்ளத்தை பார்க்கக்கூடியவன், அவனுடைய எண்ணத்தை பார்க்கக்கூடியவன். ஆனால் நம்மளுடைய பார்வைக்கு அல்லாவுடைய பார்வைக்கு வித்தியாசம் இருக்கும். இன்னைக்கு அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? இப்போ இவன் சாப்பிட்ருக்கான், இந்த சாப்பாடு ப்ராசஸை இவனை முடிக்கணும், அதை ஜீரணமாக்கணும். அடுத்தது இவனுக்கு அங்கே ஒரு வேலை இருக்குது, அடுத்த கட்டத்து அல்லாஹ் அவனுக்கு பண்ண வைக்கிறான். அவனுக்கு நல்லெண்ண நாடுறதுக்காண்டி அல்லாஹ் பார்ப்பான். அவனுக்கு எப்படிப்பட்ட மனைவி கிடைக்கணும், எப்படிப்பட்ட வாழ்வாதாரம் கிடைக்கணும், என்னென்ன இடத்துல என்னென்ன கிடைக்கணுன்றது அல்லாவுடைய பார்வையில் எங்கேயாவது அவனுக்கு ஜலஸ் இருக்கா? இவனை இங்கே இந்த ஆறில் அடிப்பட்டு சாவணுண்டா அப்படின்னு நல்லா நினைப்பானா? அப்படி பார்வை அல்லாஹ் கிடையாது. இந்த மாதிரி அல்லாஹ் எல்லாருக்கும் இதே கருணையுடையவன் தான். தனிப்பட்ட ரீதி ஒருத்தனுக்கு இல்லை, எல்லாருக்குமே சம அந்தஸ்தை தான் பார்க்குறான். பசீர், அவனுடைய பார்வை வேறு மாதிரி. புரியுதா நான் பேச வருது? இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்கள் இருக்கு. இது எல்லாமே அல்லாஹ் கேட்க வருதுன்னா ஏன் குணங்களாக நீங்கள் மாறுங்களேன்னு தான் அல்லாஹ் கேட்க. நான் சொல்கிறேன்ல, இஸ்லாம்னா என்னது? இஸ்லாம்னா கட்டுப்படுறது. அந்த இஸ்லாத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அமைதி கிடைக்கும், நீதி கிடைக்கும். அவன் அரசாட்சியை பற்றி பேசுங்க, கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு அரசாங்கம் அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தின் ரூல் படி வந்துருச்சு, நின்றுச்சு அப்படின்னா மக்களுக்கு அநீதி அளிக்கப்படுமா? மக்களுக்கு தீங்களிக்கப்படுமா? மக்கள் எங்கே எனக்கு நியாயம் கிடைக்கலன்னு புலம்புவானா? அநீதி இழைக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லுவானா? எனக்கு இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கலன்னு சாப்பாடுக்காண்டி வயிறு பட்டினியாக கண்டு செத்து போவானா? வீடு வசதி இல்லாமல் செத்து போவானா? வேலை வாய்ப்பு இல்லாமல் செத்து போவானா? அவமானப்படுத்தப்படுவானா? வெளி துரத்தப்படுவானா? அந்நியன்னு சொல்லப்படுவானா? என்ன பண்ணுவான்ல? இதுதான் அந்த 99 திருநாமம். அதே ஆப்போசிட் வாங்க, சைத்தான். சைத்தானுடைய குணங்கள் என்ன? சைத்தான்னா முதல்ல நீங்கள் நினச்சிக்கணும், சைத்தானா சைத்தான் கேரக்டருக்கு போகக்கூடாது. நான் அதை செஞ்சால் நான் தான் சைத்தான். என்னது? நான் செஞ்சால் நான் தான் செய்தேன். அதுக்கு தான் அந்த டெஃபினேஷன் சொன்னேன். அல்லாஹ் எதை தவிர படைக்கல? ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் எதை என்றே படைக்கல, என்ன அடிப்பணிவதை தவிர படைக்கல. அல்லாஹ்வுடைய கண்டிஷன் சொல்லிட்டானா? சைத்தான் ஒரு படைப்பு படைச்சிருக்கேன்னு எங்கே சொல்லியிருக்கானா? சைத்தானுடைய செயலை செய்யாதீங்க, சைத்தான் மாறு செஞ்ச மாதிரி நீங்கள் மாறு செய்யாதீங்க. அவனை எடுத்துக்காட்டு சொல்லுவான். அந்த சைத்தானுடைய கேரக்டர் போனீங்கன்னா அங்கே என்ன இருக்கும்? ஜின்னு தான் இருக்கும். இங்கே ஜின்னை பற்றி தான் பேசுவான், ஜின்னுக்கிட்ட தான் பேசுகிறான். புரியுதுங்களா? அதில் ஜின்ன உச்சகட்டத்தில் இருக்கிறவன் யார்? தலைவனுடைய பேர் என்னது? இப்லீஸ். யார் அவன்? பேரை வாங்கிக்கிட்டான் அவன், பரவாயில்ல. அல்லாஹ் கிட்ட படைக்கும் போது அவன் அல்லாஹ் கிட்ட என்ன சொன்னான்? இந்த பூமி எனக்கு கொடு, இந்த அதிகாரம் எனக்கு கொடு. ஏன்? நான் எல்லாரை விட கல்வியில் உயர்ந்தவனாக இருக்கிறேன், எல்லாரை விட எனக்கு ஸ்பீடு அதிகம், எல்லாரை விட நான் நுட்பமாக அறியக்கூடியவன், நான் உள்ளத்தில் கூட நான் பார்க்கக்கூடியவன், எனக்கு எல்லாத்தையும். இவனுக்கு ஒன்றுமே இல்லை, கள்ளி மண். இவனால் மறைய முடியாது, பறக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, எதுக்குமே உருப்படி இல்லாத இவன்கிட்ட போய் இவனுக்கு கீழே நான் இருக்கணுமா? புரியுதா?
அப்போது அந்த சொல்லில் அந்த செயலில் என்னென்ன தன்மைகள் வந்திருக்கு சொல்லுங்கள். அவன் சொன்னான்ல, அல்லா கிட்ட பேசினான்ல, அதில் என்னென்ன செயல்கள் அவன் செஞ்சுருக்கிறான். ஆணவம் பட்டிருக்கான் ஒன்று. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் கேரக்டரில் ஆணவம் இருக்கான்னு பாருங்கள். அவன் என்ன பண்ணியிருக்கான்? திமிரு பேசியிருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான்? கட்டுப்படாமல் மறுத்து இருக்கிறான். அவன் என்ன பண்ணியிருக்கான்? ஆணவம் கொண்டிருக்கான், பெருமை கொண்டு இருக்கிறான். வேற என்ன பண்ணியிருக்கிறான்? பொறாமப்பட்டிருக்கிறான். வேற என்ன பட்டிருக்கான்? இந்த மாதிரி ஒவ்வொரு குணங்களும் அந்த இடத்துல அவன் பண்ணான். கோவப்பட்டான். இது எல்லாத்தையுமே அவன் பண்ணான். இன்னைக்கு நாம எதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அல்லாஹ்வுடைய குணத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா எந்த குணத்தை ஃபாலோ பண்றோம்? ஷைத்தானுடைய குணத்தை ஃபாலோ பண்றோம். புரியுதா? சபர் का फल मीठा होता है சொல்லுவாங்களா இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனை. ஒரு சபர் பொறுமைப்பட்டார், பலன் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காரா? ஒரே கோபம் பட்டிருந்தாருன்னா என்னென்ன ஆயிருக்கும்? முடிஞ்சு போயிருக்கும். பித்னா இன்னும் அதிகமாக இருக்கும். இன்னும் அது என்ன இருக்கும்? ஜன்ம பகையாக மாறி இருக்கும். இப்படி மாறி இருந்தால் இவர் தொழுது இருப்பார், நோன்பு வச்சிருப்பார். அதற்கப்புறம், அதாவது அந்த செயலுக்கு அப்புறம் தொழுது இருப்பார், என்னென்னவோ பண்ணியிருப்பார். அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? இப்போ எப்படி பார்த்துட்டு இருப்பான்? இப்போ இவர் தஹஜ்ஜுத் தொழுவும் போதும் சரி, இவர் கையேந்தும் போதும் சரி, இவர் நிற்கும் போதும் சரி, எப்படி இருக்கும்? அந்த செயல்கள், அந்த குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? இதுதான் சபர். இதுதான் அல்லாஹ் கேட்க வரான். என்னுடைய இடத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா, என் மார்க்கத்துக்கு வரீங்கன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் எப்படி வந்துருங்க இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக அர்ப்பணிச்சுட்டு வாங்க. தனித்தனியாக சும்மா ஒவ்வொரு, நான் இந்த இடத்துல நல்லவன், நான் அந்த இடத்துல கெட்டவன், நான் அந்த இடத்துல மோசடி செய்வேன், நான் உனக்கு இப்படி இல்லை. முழுசாக வாங்க. ஆணவம் படாதீங்க, பேராசை படாதீங்க, பொறாமை படாதீங்க, கோல் முட்டி வருது பண்ணாதீங்க, சண்டை செய்கிறது பண்ணாதீங்க, அப்புறம் வேற என்ன இருக்குது? போய் பேசுறது பண்ணாதீங்க, திருட்டுத்தனம் பண்ணாதீங்க. இது எல்லாமே யார் பண்ணா? சைத்தான் பண்ணு. அதுதான் அல்லாஹ் சொல்லுவான். ரோல் மாடலாக உங்களுக்கு நான் ஒருத்தரை காமிக்கிறேன். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்கள் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய உங்கள் ரசூலை வைப்பார். நான் தானே படித்தேன், ஜின்னையே நான் தான் படித்தேன், மனுஷனே நான் தான் படித்தேன். நான் ஒருத்தர் உதாரணம் காமிக்கிறேன், அவர்கிட்ட வைப்பார். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய, அது ஒரு நபின்ற வந்தாலே எவ்வளோ பேர் அந்தஸ்து தெரியுமா? அதுலேயும் திருத்தூதர்னா எவ்வளோ பேர் அந்தஸ்து தெரியுமா? அது நபிமார்களுக்கு தலைவர்னா எப்படி இருக்கும்? உலகத்தில் படைகள் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் அப்படின்னா எப்படி இருக்கும்? எப்படி தான் இருக்கிறாங்க ரசூல்லா? அவங்களோட இறுதி கட்ட வாழ்க்கையில் அவங்க எப்படி மாறுறாங்க தெரியுமா? சஹாபாக்கள்கிட்டலாம் உட்காந்துக்கிட்டு கேட்குறாங்க, நான் யாருக்காவது கடன் பட்டிருக்காடான்னு கேட்குறாங்க. உடனே ஒரு சாஹிபி எழுந்து சொல்கிறார், ஆமாம் நீங்கள் கடன் பட்டிருக்கீங்க. எவ்வளோ? ஒரு நாள் வந்து என்னன்னா இந்த மாதிரி காசு நீங்கள் வாங்கினீங்க, மறந்துட்டீங்க அப்படின்றாங்க. உடனே அது கொடுக்கப்படுது. இன்னொரு சாஹிபி அங்கேருந்து எந்திக்கிறார். ரசூலா கேட்குறாங்க, வேறு யாருக்காவது நான் அது பண்ணியிருக்கிறேன் நான் அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு சாஹிபி எழுந்திருக்கிறார். ஆமாம், ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க, என்னை குத்திட்டீங்க, நீங்கள் முதுகில் குத்திட்டீங்க, வலிச்சுது எனக்கு அப்படின்ற. உடனே ரசூலா சொல்கிறாங்க, இங்கே பழி தீர்த்துக்கும். இந்த குணாதிசயங்கள் வருமா? தீமைக்கு நன்மை செய். என்ன பண்ணுறேன் அவங்க? ஏய், நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ பேர் நபி தெரியுமா? நான் யார்? நாளைக்கு அவ்வளோ அவசரத்துக்கு நீரே நான் தாண்டா கொடுக்கணும் உனக்கு. இத்தனை பேருக்கு முன்னாடி குத்திட்டு சொல்லிவிட்டு வலிக்குதுன்னு வேறு சொல்கிறியா? நீ இப்படி பேசுனாங்களா? எப்படி பேசுகிறாங்க? அவங்க பாணி எப்படி இருக்குது? அவங்க யார் கட்டுப்பட்டு நிற்கிறாங்க? உடனே பயப்படுறாங்க. பாப்பா, இந்த உலகத்தில் இங்கே பழி தீர்த்து வா. எந்த இடத்துல குத்தினி அதே இடத்துல குத்திக்கும். பண்ணாங்களா இல்லையா? ஏன் செய்கிறாங்க? ஏன்னா மறுமை நாளில் விசாரணை ரெண்டு விதமாக நடக்கும். விசாரணை எப்படி நடக்கும்? மறுமை நாளில் ரெண்டு விதமாக நடக்கும். நம்மளாம் நினைக்கிறோம் என் தொழுகை காப்பாற்றும், என் நோன்பு காப்பாற்றும், என் ஹஜ்ஜு காப்பாற்றும், என் செயல்கள் காப்பாற்றும் நினைக்கிறோம். அங்கே ரெண்டு விதமான விசாரணை நடத்தப்படும். அந்த விசாரணையில் ரெண்டில் ஒன்றில் மாட்டுவீங்க.
எப்போ அல்லாஹ்வுடைய பேர்களை தான் பண்பாக மாற்றிக்கிறீங்களோ, அல்லாஹ்வுடைய பேர்களை தன் பண்புகளாக கேரக்டராகவே அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன்னா நானும் கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ் பார்க்கக்கூடியவனா எப்படி பார்ப்பான் அல்லாஹ்? ஒரு நாய்க்கு அந்த இடத்துல தண்ணி இல்லை அப்போ கொடுக்கணும் அப்படின்னா அல்லாஹ் அதுக்கு ஏற்பாடு பண்ணுவான், அந்த நாயை அப்படி போக வச்சு பண்ண வைப்பான். அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும்? ஒருத்தர் பசி தெரியுதா, அவனுக்கு அந்த இடத்துல தேவைப்படுதா, கொடுக்கக்கூடியவனா அந்த பார்வை, அவனுடைய தேவை என்ன, இப்போ இவனுக்கு என்ன தேவைப்படுது, இப்போ இவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அதை புரிஞ்சு செயல்படக்கூடியவனா நம்ம மாறும். அதான் பண்ணு. சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்? எதை சொல்ல வந்தேன்? இப்போ சொல்ல வந்தேன் அப்போது கேளுங்க. அப்போது அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு குணங்களாக நம்ம மாறணும். இப்போ சைத்தானுடைய குணங்களாக நம்ம மாறக்கூடாது. அல்லாஹ் எப்படிலாம் கேரக்டராக அந்த கேரக்டருக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? இம்ப்ளூட் அந்த கேரக்டர் வாங்கிக்கணும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. சைத்தானுடைய கேரக்டர் ஒரு காலமும் செய்யலை. புரியுதுங்களா? சைத்தானுடைய ஒரு செயல் செஞ்சனால, ஒரு கேரக்டர் பண்ணனால ஒருத்தர் இன்னிக்கும் என்ன ஆகிட்டார்? அடி வாங்கிட்டு இருக்காரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள், இதெல்லாம் நம்ம ஸ்டோரியாக பார்க்குறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு கடந்து போயிட்டே இருக்கிறோம். அதில் நிறுத்தி ஒரு இடத்துல ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு படிப்பினை இருக்குது. ஹாபில் காபில், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள் இரட்டையாக பிறக்கப்பட்டாங்க, அதாவது ஜோடி ஜோடியாக. சரிங்களா? ஹாபில் கூட ஒரு பொண்ணு பிறப்பாங்க, காபில் கூட ஒரு பொண்ணு பிறப்பாங்க. சரிங்களா? இப்போ இவங்க அண்ணன் தங்கச்சி சொன்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. இப்போ இவங்களை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இப்போ அவன் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணு, இவ தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணு. புரியுதுங்களா? இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த முறையில் என்ன ஆகுது அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே பொண்ணு பிடிக்குது. என்ன ஆகுது? ஒருத்தனுக்கு முறையாக வந்தாலும் ஒருத்தனுக்கு தங்கச்சியாக வருதுல்ல. 2 பேருக்கும் ஒரே பொண்ணு பிடிக்குது. என்னது? அந்த பொண்ணு அழகாக இருக்கிறா, ஃபேஸ் கட் நல்லா இருக்குது, சிரிச்சா குழி விழுது, பயங்கரமாக இருக்கா பார்க்குறதுக்கு. இப்போ அந்த பொண்ணு எனக்கு வேணும். சரிங்களா? அப்போ 2 பேர் என்ன பண்ணுறாங்க? அப்பா கிட்ட ஒரே பொண்ணை கேட்குறாங்க. முடியாது. அப்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான்? நேர்ச்சை வைங்க. யாருடைய நேர்ச்சியை நான் கபூலாக்குறேனோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்? இந்த பொண்ணை நான் கொடுக்குறேன். சரியா? இப்போ நேர்ச்சை வைக்கணும். இப்போ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? நேர்ச்சியை வைக்கிறாங்க. நேர்ச்சியை வச்சா நேர்ச்சிக்கு எல்லாம் என்ன சொல்கிறான்? என்ன கண்டிஷன்? இந்த கண்டிஷன் போட்டானா? எது இருக்கோ தக்குவாவை கொண்டு வந்து வைங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ கொண்டு வந்து வைங்க. ஒருத்தர் வந்து ஆடு மேய்ப்பாளர், ஒருத்தர் வந்து விவசாயம் பண்ணக்கூடியவர். ஆடு மேய்ப்பாளர் என்ன பண்ணுறாரு? அவர்கிட்ட என்ன ஆடு இருக்கோ, நல்லா சதவோட, நல்ல குட்டி போடக்கூடிய, இல்லை நல்ல ஒரு திடகாட்டமான ஒரு நல்ல ஒரு ஆணாடு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆடை அவர் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஷைத்தான் உள்ளே போகிறான். 2 பேருக்குமே மக்சது என்னது? நேர்ச்சியில் வெற்றி பெறணும். இப்போ ஷைத்தான் ஒருத்தன்ட்ட போகிறான். போய் என்ன பண்ணுறான்? வசவசாவை தூண்டுறான். இங்கே பாரு, அவன் காபில் இருக்கிறான் பார்த்தியா, அவன் என்னென்னவோ எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். கோதுமையிலலாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி வைக்கிறான், பருப்பு தானிய வகைகள்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கொண்டு வந்து வைக்கிறான், ஃப்ரூட்ஸ்லனா ஃபஸ்ட்டு குவாலிட்டி கொண்டு வந்து வைக்கிறான், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்து அவ்வளோ பொருட்கள் வச்சுருக்கிறான்பா. நீ என்னத்தை வைக்க போகிற? இந்த ஆடையா? காளி மேதான மேய்ச்சிக்கிட்டு இருக்கி, இந்த ஆடை கொண்டு போய் வைக்க போறியா? அது ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வை அப்படின்னு ஒரு வசவசம் அவன் உள்ளத்தில். அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாரு? சுதாரிச்சுக்கிறார். ஆஹா, வந்தவன் எங்கள் அப்பாவை ஏமாத்தினவன், மேலேருந்து கீழே இருக்கணும் வந்தால் நம்மள்கிட்ட வந்திருக்கிறான். புரியுதா? நீ கற்பனையில் எப்படி இருக்கணும்னா, உலகத்திலேயே 4 பேர் தான் இருந்தாங்க. சரியா? அந்த 4 பேரில் ஒருத்தன் வந்து இப்படி இல்லை. புரியுதா? சில போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்போ வந்தவன் யார் வந்திருக்கிறா? சைத்தான் வந்திருக்கிறான். இவன்கிட்ட இருந்து நான் என்ன பண்ணணும்? உடனே சுதாரிக்கிறேன். இதுதான் நல்லடியார்களுடைய குணம். இந்த இடத்துல நம்ம கடந்து போவோம், டப்புக்குன்னு குச்சிரும். இங்கே ஸ்டோரி நல்லா இருந்ததுங்க. ஒருத்தர் ஜெயிச்சார், ஒருத்தர் தோத்தார். அவர் எடுத்த படிப்பினை என்ன? வந்தவன் சைத்தான்னு வஸ்வசா மனசில் போட்டிருக்கிறான். இந்த நான் பண்ணக்கூடாது. என்கிட்ட என்ன இருக்கோ அதில் உள்ள தூய்மையோடு கொண்டு போய் நான் வைப்பேன்.
என்ன பண்ணல அவர், ஓ அண்ணன் அவன் காபியில் அப்படிலாம் வைக்க போகிறானா, பெருசு பெருசாக கொண்டு வந்து வைக்கிறானா, நான் ஏதாவது எடுத்துகிட்டு போகணுமோ, இப்படி போகல. அல்லா என்கிட்ட என்ன இருக்கோ, என்கிட்ட எது இருக்கோ அதை நான் வைக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு அவர் எடுத்தார். அல்லாவை கூப்பிட்டு வந்துட்டார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னார். அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு தேடினார். உடனே தப்பிச்சிட்டார். ஆனால் அவருக்கு தெரியாது அப்போ தப்பிச்சாரா இல்லையான்னு. ஆனால் அல்லாவை கூப்பிட்டாரு. அல்லா என்ன பண்ணிட்டான், மனசை குர்ஆன்ல வசனம் இருக்குது, யார் எனக்கு கட்டுப்பட்டு அமைதியாகி எனக்கு சார்ந்த எனக்கு சஜிதா விழுந்துடுறாங்களோ அவங்க உள்ளத்தை என்ன பண்ண முடியாது, சைத்தானால கெடுக்க முடியாது. உமர்லாட்டேருந்து வெளியே யார் குச்சி வெளியே வந்தா, உமர்லா எல்லாருக்குமே சைத்தான் இருக்கிறான்ப்பா. சைத்தானுடைய தீனி என்ன அப்படின்னா, நீ தீமை செய்ய தான் அவனுக்கு தீனி. நீ ஹராமான சாப்பாடு முழுங்க 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 சாப்பாடு என்ன ஆகுது, சாப்பாடு சாப்பிட்றீங்க அது என்ன ஆகுது, அது ஒரு விட்டமினாக மாறுது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, அது எங்கே போய் கலக்குது, உங்கள் ரத்தத்தில் போகுது. அது விட்டமின் ஏ, விட்டமின் சி. டாக்டர்கிட்ட போய்னா ரத்தத்தில் விட்டமின் இது இல்லைப்பா அது இல்லைப்பா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கண் பார்வை போயிடுச்சு அது போயிடுச்சுன்னா என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்று இல்லைன்றானே. அந்த விட்டமின் ஏ, விட்டமின் சி நீங்கள் சொல்கிறீங்கள, அந்த ரத்தத்தை தான் அவன் சாப்பிட்றான். புரியுதா? ரத்த நாளத்தில் ஓடக்கூடியவன் சைத்தானு. நீங்கள் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடும்போதும் சரி, ஹராமான உணவு உண்ணும் போதும் சரி, ஹராமான செயல்களை செய்யும் போதும் சரி, அவன் எதை சாப்பிட்றான் உங்கள்கிட்டருந்து, அதை சாப்பிட்டு எப்படி இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பான். இன்னும் உங்களை பூஸ்ட் பண்ணி உங்களை என்ன பண்ணுவான், அந்த கேம்லேருந்து இறக்கி வைக்க தான் பார்ப்பான். இந்த உடல்ல இருந்து வெளியே வந்து விழுந்துட்டான். எப்பா சாமி என்னை விட்டா போதும், எனக்கு நீ வேணாம். யார் அவர் வெளியே வந்து விழுந்தவர், அந்த ஜின்னு வெளியே வந்து விழுந்துருச்சு. சாப்பாடே கொடுக்காம பட்னியாக சாவடிக்கிறியடா, நின்னா பிஸ்மில்லா சொல்கிற, சாப்பிட்டா பிஸ்மில்லா சொல்கிற, எல்லாருக்கும் பயப்படுற, ஒருத்தன்ட்ட சண்டை போட மாட்டேன்ற, ஒருத்தன்ட்ட பேராசைப்பட மாட்டேன்ற, பொறாமப்பட மாட்டேன்ற, அந்த சிம்மாசனத்துக்கும் பயப்பட மாட்டேன்ற. உமர்லாட்ட வந்து சொல்கிறாங்க, அந்த சிம்மாசனத்துக்கு பயப்பட மாட்டேன்ற, பயப்பட மாட்டேன்ற, அல்லாவை தவிர யாரும் உட்கார மாட்டேன், அது அல்லாவுடைய சிம்மாசனம் சொல்லிட்டு அந்த சிம்மாசனத்தில் போய் கூட என்ன பண்ண மாட்டேங்கிறேன், உட்கார மாட்டேன்ற, பொய் பேச மாட்டேன்ற, புறம் பேச மாட்டேன்ற, கோல் முட்டி விட மாட்டேன்ற, ஒருத்தர் சண்டை விட்டு விட மாட்டேன்ற, எதுவுமே தீமை சொன்னா எப்பறம் சாப்பிடுவேன். உமர் இல்லாவே மன்னிச்சிருங்க, உங்கள்கிட்ட வந்தது தப்பு, நான் வெளியே வந்து விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டார். யார்? உமர் இல்லா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அவர் இப்படி வந்தால் சைத்தான் அடுத்த தெருவுக்கு வருவான். அவனுக்கு பண்ணி என்னது, இவரை கெடுக்கணும். பிறக்கும் போதே அல்லா என்ன பண்ணுறான், ஒவ்வொருத்தனுக்கும் எப்படி வானவர்களை சாட்டுறானோ அந்த மாதிரி சைத்தானே அல்லா என்ன பண்ணுறான், டீஃபால்ட்டாகவே கொடுக்குறான். இந்த வச்சுக்கோ, நீ சொன்னல இவனை முடிஞ்சால் கெடுத்துக்கோன்னு கொடுக்குறான். அந்த சைத்தான் ஒப்புதல் கொடுத்துட்டா என்னால் உமர் இல்லாவே கெடுக்க முடியல அப்படின்றான். ஏன்? அல்லாவுடைய ஒவ்வொரு குணத்தையும் பண்புகளாக மாற்றினார். நான் சொல்ல வரதெல்லாம் புரியுதா? அப்போது அந்த ஹாபில்ன்றவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல வசவசா போடப்பட்டவனையே அவன் என்ன பண்ணாங்க, பயந்துட்டு அல்லாஹ் கூப்பிட்டாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னோன்னே அதுக்கப்புறம் வசவசா அவருக்கு வரல. அங்கே போனான். அங்கே தம்பி அந்த காபில் கிட்ட போயிட்டு, அவன் இருக்கிறான் பார்த்தியா, ஒரே ஒரு ஆடு தான் வைக்கிறான், நீ தான் பெஸ்ட்டு என்ன சொல்கிறான், நீ தான் பெஸ்ட்டு. கோதுமையில் எவ்வளோ வைக்கிற, ஃப்ரூட்ஸில் எவ்வளோ வைக்கிற, தானியங்களில் எவ்வளோ வைக்கிற, உந்து தான் ஜெயிக்க போது, நீ தான் கன்ஃபார்ம். அவர் என்ன பண்ணணும், ஐயோ கூட பிறந்தவனுக்கு ஒன்றும் இல்லையா, எதுவும் வைக்கலையா, அவனை பார்க்கணுமே, அவனுக்கு அவன் எப்படி வைக்க போகிறான், என்ன பண்ண போகிறான் பார்க்கணுமா இல்லையா. சைத்தான் சொன்ன ஒரு ஆசையை தூண்டி விட்டான், நீ தான் கன்ஃபார்மாக ஜெயிக்க போகிற, ஏன்னா உன்ட்டு தான் எல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இருக்குது, நீ தான்ப்பா கன்ஃபார்முன்ட்டான். அப்போ என்ன ஆகும், அப்படியே ஆசை வந்தது. இப்போ நான் தானா, அப்போ முதல்ல என்ன சின்ன என்னாச்சு, பெருமை ஆனவும் கேரக்டராக மாறுறாப்புல. இப்போ வச்சாச்சு, கேட்கணுமா கேட்கக்கூடாதா, தம்பியோ அண்ணன் தெரியல எனக்கு, அப்படின்ட்ட போய் கேட்கணுமா கேட்கக்கூடாதா, என்னப்பா வச்ச, என்னப்பா பண்ணுறேன், எதாவது பண்ணணுமா, எதாவது உதவி நான் செய்யட்டுமா, எதாவது பண்ணணுமா, 2 பேர் வைப்போம், எல்லாம் செஞ்சால் நம்ம 2 பேருக்கும் சேர்த்து எடுக்கட்டும், இப்படி எல்லாம் நாடுவான்ல, எப்படி வேணா பண்ணட்டும், நம்ம எதாவது பண்ணுவோம் அப்படின்னு இருக்கணுமா இருக்கக்கூடாதா. ஒரு அண்ணன் தம்பிக்கு உதவணுமா உதவக்கூடாதா,
ஒரு தம்பி அண்ணனுக்கு உதவணுமா உதவக்கூடாதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அங்கே என்ன ஆச்சு? ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அகென்ஸ்டாக நிற்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு என்ன இல்லை, அண்ணன் என்ன கூட அண்ணன் இல்லை, காபில் என்ன வைக்கிறாரோ வைக்கட்டும், என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, நான் இதை கொண்டு போய் வைக்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஒருத்தருக்கு மனசு இப்படி ஆயிடுச்சு, அவன் ஒன்று தான் வைக்க போகிறான், நம்மளா இல்லாமல் ஃப்ரூட்ஸு தானி எல்லாம் நான் தான் வைக்க போகிறேன், கன்ஃபார்ம் நமக்கு தான், பொண்ணும் நமக்கு தான். போகிறாங்க. அல்லாஹ் தக்குவாவை பார்த்தான். அல்லாஹ் இதை பார்த்தான். நோன்பு பற்றி அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நோன்பு பற்றி என்ன சொல்கிறான்? உங்களுக்கு முன்னாடி எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் நான் நோன்பு கடமையாக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்? நீங்கள் இறையச்சமுடையவர்களாக இருந்துக்கணும். அதுக்கானது நோன்பே கொடுத்துன்றான். எது கொடுக்குறான்ல? இந்த குர்பானியை பற்றி பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்லுவான்? நையலால் அல்லா லுஹூமுவா ஒலா திமாவா, என்கிட்ட மாமிசமோ ரத்தமோ வந்து சேர போகிறது இல்லை, என்கிட்ட உங்கள்கிட்ட இருந்து வரப்போகிறது என்னது? உங்கள் இறையச்சம் தான் நான் பார்க்குறேன், உங்கள் குவாலிட்டியை தான் நான் பார்க்குறேன், உங்கள் குவாலிட்டியை தான் நான் செக் பண்ண போகிறேன். குர்பானி இங்கே இருக்கிற எல்லாருமே எப்படி குர்பானி கொடுக்குறாங்கன்னா, என் வீட்டில் அவன் கொடுக்கல, அவன் கொடுக்கலாம், என் ஃபேமிலியில் நான் தான் கொடுத்தேன், இது இப்படி குர்பானி கொடுக்குறாங்க. இது குர்பானியில் சேராது. இது அவன் என்னமேனா இல்லை, எவனும் கொடுக்கல, நான் கொடுக்குறேன், அவனுக்கு கொடுக்குற மாதிரி தூண்டி விடணும், உதவி செய்யணும். இந்த மாதிரி நான் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன், நீனும் ஒரு அமௌண்ட்டு சேரு, எப்படியாவது உங்கள் முயற்சி பண்ணு, வா, நீ நானும் ஒரு ஆடு வாங்கியிருக்கிறேன், உனக்கு நான் வாங்குற மாதிரி அதை ரெடி பண்ணுறேன், வா, 2 பேர் சேர்ந்து கொடுப்போம். இது பண்பு. இதுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறான். இதுதான் இஸ்லாமு. இஸ்லாம்னா அரசியல் வந்து அது தனி ராஜ்யம் பண்ணிக்கிட்டு அல்லாவே உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் இல்லை. உங்களுக்கு நன்மை செய்து தான் அல்லா வரான். புரியுதுங்களா? அல்லாவுக்கு எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கு நன்மை செய்து தான் அல்லா வந்து நிற்கிறான். நீ என்ன வந்து உட்கார வச்சனா நீங்கள் 2 பேரும் சமரசமாக இருப்பீங்கப்பா. நீ என்ன கொண்டு வந்து உட்கார வச்சனா 2 பேரும் பொறாமப்பட மாட்டீங்கப்பா. நீ என்ன கொண்டு வந்து உட்கார வச்சனா 2 பேரும் சண்டை போட மாட்டீங்கப்பா. உங்கள் 2 பேருக்கு மத்தியில் நான் தக்குவா, உங்களை 2 பேருக்கு எரியச்ச முடியவில்லை, எனக்கு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் அனுசரித்து வாழ்ந்துட்டு போவீங்க. இது உங்களுக்கு தான் நன்மைன்றது எல்லாம் பேசுகிறான். அந்த இஸ்லாத்தை நம்ம தூக்கி போட்டோம். இன்றைக்கி இஸ்லாமே இல்லாத ஒரு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பேருக்கு பின்னாடி ஃபாத்திமாவோ ஆயிஷாவோ அக்பரோ முகமதோ இப்படி வச்சுக்கிட்டு நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பேர் தாங்கிய முஸ்லீம்கள். இதெல்லாம் குணாதிசயங்கள் நம்ம மாறலை, குணத்தில் மாறலை, புரிதலில் மாறலை. இன்னும் புரிதல் எப்படி இருக்குது? மல்ட்டுத்தன்மை புரிதலில் இருக்குது. என்னது? நான் அதான் முஸ்தாபை சொல்லிகிட்டே இருப்பார், பர்த் இஸ்லாம் பர்த் இஸ்லாம். பர்த் இஸ்லாமில் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பர்த் இஸ்லாமில் அல்லாவுக்கு எந்த வேல்யூமும் கிடையாது, அல்லாஹ்கிட்ட எந்த வேல்யூவும் கிடையாது. பர்த் இஸ்லாம் அல்லாவுக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுருவான். அல்லாவுடைய கண்டிஷன் என்னன்னா, 15 வயசுக்கு மேலே வந்துட்டியா புரிஞ்சு வா, இப்போவே ஸ்டெப்பு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டல்ல, இப்போவே உள்ளவா. கட்டுப்படுவியா, நிற்பியா, நான் அடிப்பேன், உதைப்பேன், அங்கங்கே உன்னை அவமானப்படுத்துவேன், நான் பண்ணுவேன், எனக்காண்டி நீ சபரா இருப்பேன். இது இஸ்லாம் கேட்குது. எனக்காண்டி உன் நேரத்தையும் காலத்தையும் செலவையும் பொருளாதாரத்தையும் கொடுப்பியா கேட்குது. இதை நம்ம பண்ணுறதுக்கு இல்லை. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? சடங்கை தூக்கி வச்சு உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி சும்மா நான் தொழுவேன்னா என் குடும்பம் என்ன பண்ணோம்? சும்மா தொழுவ மாட்டியான்னு கேட்கும். இன்றைக்கி நான் வந்து தொழுலைன்னா என் தொழுவ மாட்டியான்னு கேட்கும். இன்றைக்கி நான் நோன்பு வைக்கல, நோன்பு வைக்கலைன்னா என்ன கேட்கும்? நான்ப்பா உடலில் ஆற்றலேருந்து நோன்பு வைக்க மாட்டேன் இப்படி கேட்கும். இதுக்கு நோன்பு, தொழுகை, ஜக்காத்து, தர்மம் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம். இது இல்லை, புரிஞ்சு வாழ்ந்து எல்லாம் கேட்குறான். புரிதல், இதுதான் சேலஞ்சு. மற்ற மதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சேலஞ்சு? புரிதலோட புரிஞ்சு வரியா வா, இப்போ உன் அம்மனை நான் ஏற்றுக்கிறேன், இப்போ உன் தொழுகை ஏற்றுக்கிறேன், இப்போ உன் அம்மா நீ சேர்க்குற எல்லா காரையும் நான் ஏற்றுக்கிறேன். இதுதான் அல்லாஹ் கேட்குறான். புரியுதா? அப்போ ஒருத்தர் என்ன பண்ணாரு? அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்க போனாரு. ஒருத்தர் என்ன பண்ணாரு? அந்த ஹாபிலுக்கு என்ன பண்ணலை, நீ இவ்வளோதான் வைக்க போகிற, நான் உனக்கு வேறு ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கவா, நான் வேறு ஏதாவது எடுத்து வைக்கவா, ஒரு மாடு கொண்டு வந்து வைக்கவா, இல்லை ஒரு மானை பிடிச்சி வந்து கொடுக்கவா? மான் இருக்காதா? ஆடு தான் வச்சுருக்கியா? மானை பிடிச்சி வந்து கொடுக்கவா? வேறு ஏதாவது கோழி கீழே பண்ண ஏதாவது கொண்டு வந்து வைக்கவா? உனக்கு எதாவது வேணுமா? கேட்டாரா? கேட்கல. அப்போ ஒருத்தன் அழிஞ்சு போகிறத ஆசைப்பட்டான்.
ஒருத்தனுக்கு எப்படி இல்லை நம்ம தான் பாஸ். இந்த குணம் யாருக்கு இருக்கக்கூடாது? மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. இந்த ஆசை தூண்டி விட்டவன் சைத்தான் பண்ணான். அப்பா அவர் என்ன பண்ணார், இதெல்லாம் காப்பாற்றும், இதெல்லாம் என்னை வச்சிருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட கொண்டு பொருளை கொண்டுனாரு. அல்லாஹ் இதை எடுத்தான். பொருளை பார்த்தானா மனசை பார்த்தானா? எதை பார்த்தான்? இங்கே பொருள் அதிகம், இங்கே வச்ச தின்பண்டம் எல்லாமே அதிகம். அல்லாஹ்க்கு வச்ச எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி, எதுவுமே குறைகள் வைக்கல. செகண்ட் குவாலிட்டியோ இல்லை பூசி போனதோ கெட்டு போனதோ கொண்டு வந்து வைக்கல. எல்லாமே ஃப்ரெஷ்ஷு, ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் கொண்டு வந்து வைக்கிறாரு. அதில் எந்த குறைபாடும் வைக்கல. வச்ச குணம் தான் சரியில்லைன்றாங்க, வச்ச செயல் தான் சரியில்லை, உன் குணம் சரியில்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன், அவனுடைய குர்பானியை நான் ஏற்றுக்கிறேன்னு எல்லாம் ஏற்றுக்கிட்டான். சைத்தானுடைய பேச்சை ஒரு வசவாசாவை கேட்டனால ஆணவம் கொண்டார், பெருமை கொண்டார், பேராசைப்பட்டார். இப்போது ஹாபிலுடைய அந்த குர்பானி எல்லாம் ஏற்றுக்கணுன்னே என்ன ஆயிடுச்சு? இப்போது கோபம் வந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு? கோபம் வந்துருச்சு. இப்போது யார் மேலே கோபப்படுறாப்புல? கூட பிறந்த தம்பி மேலேயோ அண்ணன் மேலேயோ, அது 2 பேரில் அண்ணனா தம்பி யாரும் தெரில. இந்த ஹாபில் மேலே என்ன பண்ணுறாப்புல? கோவப்படுறாப்புல. இப்போ என்ன ஆயிடுச்சு? கொலை பண்ணுறதுக்கு அடுத்த முடிவு எடுக்கிறாரு. போய் அடிக்க போகிறார். எப்பட்றா அது? நான் எல்லாத்தையும் வைப்பேன், ஒன்றும் இல்லாத எதுவுமே இல்லாத ஒரு மீனாக போன ஆடை கொண்டு வந்து வைப்பேன், அதை எல்லாம் ஏற்றுப்பானா? அது எப்பட்றா உன்னை ஏற்றுப்பான்? என்னை எப்பட்றா மறுப்பான்? என்னை எப்பட்றா தடுப்பான்? எப்படி ஒன்று மறுப்பான்? கோவப்பட்டு கை வாங்க போனார், கை ஓங்கி அடிக்க போகிறார். அப்போ ஹாபிலுடைய வாக்கு மூலத்தை அல்லாஹ் குரானில் பேசுகிறான். அல்லாஹ் அவர் சொல்கிறாரு, காபிலே நீ என்னை அடிக்க வர, ஆனால் என் கைகள் கீழே இருக்குது, நான் ஒரு காலமும் நான் எழுந்துச்சி உன்னை அடிக்க மாட்டேன். என்ன சொல்கிறாரு? நீ என்ன அடி, நான் அடி வாங்குறேன், என்ன வேணாலும் பண்ணு, ஒரு காலமும் என் கை உன்னை அடிக்காது. ஏன்னா நான் உன்னை உறவாக பார்க்குறேன், என் அப்பா கூட பிறந்தவன நான் உன்னை பார்க்குறேன். நான் ஒரு காலம் உன்னை அடிக்க மாட்டேன். ஆனால் ஒன்று நீ ஞாபகம் வச்சுக்கோ, என்னை நீ அடிக்கிறனால, என்னை துன்புறுத்துறதுனால, மறுமை நாளில் என் தீமையும் உன் தீமையும் சேர்ந்து நரகத்துக்கு தான் போக போகிற. இம்மை வாழ்க்கையை நீ அழிக்க போகிற, மறுமை வாழ்க்கையை நீ என்ன பண்ண போகிற? வீணாக்க போகிற. யோசிச்சுக்கொன்றார். என்னடா ஓவராக பேசுகிற? ஒரே அடி. ஹாபிலு நல்லடியார் இறந்து போயிட்டார். இப்போ எத்தனை தப்பு பண்ணிட்டாரு? சைத்தானுடைய ஒரு பேச்சு கேட்டனால என்னென்ன தப்பு பண்ணிட்டாரு? ஆணவம், பெருமை, பேராசை, புகழ்ச்சி, தனக்கு தான் எனக்கு தான் வேணுன்ற ஒரு ஆசை, இதெல்லாம் இருந்துச்சு. அடுத்து 5வது கோவப்பட்டாப்புல. 7வது என்ன பண்ணிட்டாரு? கொலையே பண்ணிட்டார். எத்தனை தப்பாயிருச்சு? ஒரு தப்பு மறைக்க போய், ஒரு பேச்சு கேட்க போய் எத்தனை தப்பாயிருச்சு? எத்தனை தப்பு? நான் கவுண்ட் பண்ணது 7. அது இன்னும் விரிவாக பேசலாம். அதை இன்னும் நிறைய நம்ம அதுலேருந்து உதாரணங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் எல்லாம் ஸ்டோரியாக பேசுகிறா மனுஷன் கடந்து போகிறாங்க. எங்கே நின்று எதை பாடமாக எடுக்கணுமோ அதை பாடமாக எடுக்காமல் ஒருத்தர் ஜெயிச்சார், ஒருத்தர் தோத்தார், போயிட்டான். இப்படியா குரானை பார்க்கணும்? குரான் எல்லாம் இப்படியா சிந்திக்க சொல்கிறான்? குரானை இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிட் பண்ண உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்கன்றது இப்படியெல்லாம் பேசுகிறான். கடந்து போகிறான் மனுஷன். யார் அவங்க? நம்மளுடைய முன்னோர்கள். அவங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க. டைரெக்டாக அவங்களுடைய ஜீன்லேருந்து டைரெக்டாக வெளியாகணும். ஃபஸ்ட்டு பீஸு ஒரு உறவு துண்டிக்கப்படுது. இனி வரைக்கும் நமக்கு யாருமே கோபம் இல்லையே. நம்ம அவங்க 2 பேரில் ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாருன்ற வருத்தமும் இல்லை, ஒருத்தர் கொலை செய்யப்பட்டாருன்ற ஒரு வருத்தமும் இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோம்? அவங்க 2 பேர் என்ன ஆகிட்டாங்க? ஒருத்தர் தப்பாக போயிட்டாரு, ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு. ஓகே, நீ யார்? என் மகனை? உன் அண்ணன் தானே அவரு, உன் குடும்பம் தானே அது. உங்களை நான் எப்படி ஆக்கியிருக்கேன்? நிக்கால சூறா ஓதுவாங்கல்ல, நிசால ஃபஸ்ட்டு வசனத்தை ஓதுவாங்க. உங்களில் நாம் என்ன எப்படிப்பா படைத்தோம்? ஆதம்லேருந்து ஒரு மனிதர்லேருந்து உங்கள் மனைவியை நாம் என்ன பண்ணோம்? உண்டாக்கணும். மனிதருடைய ஆதமுடைய விழா எலும்பிலிருந்து உங்கள் மனைவியை நான் உருவாக்கணும். அவங்க 2 பேர்லேருந்து உங்களை நான் என்ன பண்ணேன்? சந்ததிகளாகவும் கோத்திரங்களாகவும் பல கோத்திரங்களாக நான் உங்களை என்ன பண்ணேன்? நான் உருவாக்குன்னு நல்லா பேசுகிறான்.
அதே குணம் தான் நமக்கும் இருக்குது. என்ன இருக்குது? ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு, ஒருத்தர் ஜெயிச்சார். என்ன இல்லை, வருத்தம் இல்லை ரெண்டு பேர் மேலேயும். ஐயோ, நான் அந்த இடத்துல இருந்தேன், நான் இவரை புரிய வச்சுருப்பேனே, நான் அந்த இடத்துல இருந்தேன், நான் இவரை காப்பாற்றிருப்பேனே. இருக்கா? ரெண்டுமே நமக்கு இல்லை. அப்போ அந்த ஒருத்தர் சைத்தானுடைய பேச்சை கேட்டனால, சைத்தான் எதெல்லாம் அல்லாஹ் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி எந்தெந்த குணங்கள்லாம் வாங்கிட்டு வந்தானோ அந்த குணங்கள்லாம் ஒவ்வொன்றா அவர் அப்ளை பண்ணனால இனி வரைக்கும் யாரெல்லாம் கொலை செய்கிறாங்களோ அந்த கொலையோடைய ஒரு பங்கு யாருக்கு போய் விழும்? கொலை ஒருத்தன் இப்போ காசாவில் போட்டு அத்தனை போட்டு அடிக்கிறான்ல, அடித்தவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதில் ஒவ்வொரு குழந்தை செத்து போது அதனுடைய ஒவ்வொன்றுடைய தீமை எங்கே போய் விழும்? யாருக்கு போகும்? அந்த காபிலுக்கு போய் விழும். நினச்சி பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய மறுமையே இழந்துட்டாருங்க. அவர் மறுமை வாழ்க்கையை இழந்துட்டாருங்க. மீண்டு வர முடியுமா அவரால்? மீளுதல் இருக்கா நம்மள்கிட்ட? மீண்டு வர முடியுமா? வர முடியாது. அப்போ அந்த 7 பண்புகளையும் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிறோம். அன்னைக்கு சப்பர்னு இல்லாத பையனை சப்பர் பண்ணிப்பாரு, கண்ணீர் வரும். அந்த இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வாழ்க்கை எழுதி போய் நிற்பாங்க. அல்லாஹ்வுக்காக நிற்கும்போது ஒரு நாள் அல்லாஹ் அந்த கண் குளிர்ச்சி காட்டி தான் இருக்க வைப்பான். ஃபேமிலி எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்மளாம் எப்படி இருக்கணும்? ஒருத்தர் ஒத்தாசையாகவும் விட்டு கொடுக்கக்கூடியவராகவும் மன்னிக்கிற குணமுடையவராகவும் இப்படி இருக்கணும். இதுதான் இல்லை நம்மகிட்ட எதிர்பார்க்குறான். ரஹீம், அல்லாஹ் இறக்க முடியவன், அல்லாஹ் தான் இறக்க முடியும்னா அதுதான் அல்லாஹ். யாரை பார்த்து அல்லாஹ் பேசுவான்? அபூபக்கர் எல்லாம் பார்த்து பேசுவான். தன் பொண்ணு மேலே அவதூறு சொல்லப்பட்டோன்னே அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக கோவப்பட்டுருவான். ஏன்னா எல்லா இடத்துலையும் அல்லாஹ்கிட்ட பாஸ் மார்க் வாங்கினவங்க, தன் நபிக்கு உதவி செஞ்சவங்க, இருட்லேயும் ரகசியமாகவும் எல்லா டைம்லையும் உதவி செஞ்சவங்க, எல்லா போர்லேயும் ரசூல்லா கூடி இருந்தவங்க அபூபக்கர். ஒரு டைமில் நான் மன்னிக்க மாட்டேன், என் பொண்ணு மேலே எப்படி இவ்வளோ அவதூறு பேசலாம்? என் வீட்டில் வேலை செய்கிறவன், நான் எப்போ பார்த்தாலும் உதவி செய்வேன், நான் எல்லா டைம் அவனுக்கு எல்லாமே கொடுத்தேன், ஏதாச்சும் ஒன்று குறை வச்சேன்னா நான் வீட்டோட ஒரு நபராக தானே அவனை நான் பார்த்தேன். அவன் எப்படி என்னை இப்படி பண்ணலாம், என் பொண்ணை இப்படி மானமங்கப்படுத்தலாம், நான் இனி மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் இறங்குறான். ஏப்பா அபூபக்கரே, நான் நிறைய பேரை நான் மன்னிக்கிறேன், உங்கள் பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன். எப்படி பேசுகிறான்ல? நிறைய பேரையும் நான் மன்னிக்கிறேன், நீங்கள் செஞ்ச பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன், நீங்கள் அவரை மன்னிக்க மாட்டீங்களா? ஏன் கேட்குறான்? அல்லாவுடைய குணம் மன்னிக்கிற குணம், அல்லாவுடைய குணம் விட்டு போகிற குணம், அல்லாவுடைய குணம். அதை பற்றி அதுக்கப்புறம் பேச மாட்டான். சரி ஓகே, போ கொலிக்கல் இன்சானும் லைஃபாக மனுஷன் இப்படி படைக்கப்பட்டிருக்கான், பலகீனம் போ புரிஞ்சுக்கிட்டியா? இதுக்கப்புறம் செய்யாது. இதுதான் அல்லாஹ். அதுக்கப்புறம் அபூபக்கர்ல எப்படி மாறுறாங்க? அல்லாவுடைய ஒரு குணத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே, எப்படி நான் அப்படி பேசுவேன்? அணிலேருந்து அவருக்கு 12,000 கொடுத்திருந்த சம்பளம் 22,000 மாற்றிட்டார். அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. ரசூலா என்ன சொல்கிறாங்க? உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னா அல்லாவும் ரசூலா தவிர அவருக்கு எதுவும் இல்லைன்றாரு. அவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, அவர் வேலை கொடுக்க அவர் அதிகமாக உழைக்கணும். ஏன்? அல்லாஹ் இன்டிபர் ஆகிறோம், அல்லாஹ் இறங்கி வரோம். ஏன் அல்லாஹ் இறங்கி வந்தால் அபூபக்கர் எல்லாம் அந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணல, பார்க்கல, திடீர்னு ஒன்று மாற்றி பேசுகிறாரு. ஏன்பா உன் இயல்புக்கு இது மாற்றமான பேச்ச நீ எப்படிப்பா இப்படி பேசுவ? உடனே சுதாரிக்கிறாங்க, உடனே உதுபில்லாமினேஷ தெரிஞ்சு சொல்கிறாங்க, உடனே சுதாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வேற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? அல்லாவுடைய பண்புடையவர்களாக இருக்கிறோமா, ஷைத்தானுடைய பண்புடையவர்களாக இருக்கிறோமா? இது எல்லாருக்குமே பொருந்தும். எனக்கு பொருந்தும், உங்களுக்கு பொருந்தும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும், உலகத்தாருக்கு எல்லாருக்குமே பொருந்தும். இப்படி ஒவ்வொருத்தரும் அல்லாவுடைய குணங்களாக மாறினாங்க அப்படின்னா உலகத்தில் அநீதி நடக்குமா, தீமை நடக்குமா? குரான் ஆட்டோமேட்டிக்காக வெளியே பேசப்படும். நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணி பிட் நோட்டீஸ் அடித்து தெருமுனை பிரச்சாரம், மாநாடு பூமாடு எந்த இதுவும் வைக்க தேவையில்ல. அல்லாஹ் சொன்ன குணங்களாக வாழ்ந்து பாருங்க, வாழ்ந்து காட்டுங்க, அதுவாக குரான் என்ன பிரச்சாரம் ஆகிட்டே போகும். பங்களாதேஷ்லேருந்து தான் இந்தியாவில் நிறைய பேர் இந்தியாவில் இஸ்லாம் மாறினாங்களே. எப்படி மாறினாங்க? அவங்கெல்லாம் எப்படி மாறினாங்க? அவங்களுடைய நேர்மையும் நீதியும் நியாயமும் பயப்படுறதுலாம் பார்த்து பூரிச்சு போயிட்டாங்க இந்திய மக்கள். எப்படி உங்களால் ஏமாற்ற முடியல?
நாங்களாம் ஏமாற்றிடுவோமே. ஒரு பருப்பை பார்த்துட்டு ஐயோ இதில் எப்படியா தண்ணியை கலந்து இடையில ஏற்றணும்னு நாங்கள் நினைப்போம். நீங்கள் அப்படியே எடுத்து வந்து கொடுக்குறீங்களே, ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக வந்து கொடுக்குறீங்களே, அது கலப்படமே இல்லையே. அந்த அரிசியில் கலப்படம் இல்லை, அந்த எண்ணெயில் கலப்படம் இல்லை, அந்த பொருளில் கலப்படம் இல்லை, வாய் தூய்மை அப்படியே இருக்குது, வாக்கு குஸ்தின்னு அப்படியே செய்கிறீங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களாம் எதை காமிச்சாங்க? நாங்கள் குரானை ஃபாலோ பண்ணுறோம், இஸ்லாத்தில் இருக்கிறோம், எங்கள் அல்லாவுக்கு நாங்கள் பயப்படுறோம், என் எல்லாம் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், எல்லாம் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், எல்லாம் உள்ளத்தை அறியக்கூடியவனாக இருக்கான். இதுதான் அவங்க சொன்னாங்க. அப்படின்னா ஒரு காட்டுங்க, நாங்களும் வரோம், என் பொண்ணு உங்கள் மதத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நாங்களும் வந்துடுறோம், முழுசாக வந்துடும். வந்தாங்க. இப்படி இன்னைக்கு மாறுறாங்களா? இன்னைக்கு இந்த மாதிரி யாராவது வராங்களா? யாருமே வர்றது கிடையாது. ஆக வரக்கூடிய காலங்களில் சைத்தானுடைய பண்புகளாக இருப்பீங்களா, அல்லாவுடைய பண்புடையவர்களாக மாறுவீங்களா? அல்லாவுடைய பண்புனா மாறணும் அப்படின்னா அது ரொம்ப கடினமான விஷயம். சோதனை எப்படி வரும்? எப்படி பள்ளத்தை நோக்கி தண்ணி பாய்ந்து அப்படி பீச்சிக்கிட்டு வருமோ அந்த மாதிரி அல்லாவுக்கு கட்டுப்பட்டேன், உன் பேச்சை கேட்பேன்னு சொல்லி வந்தால் என்ன வருமா? என்ன வரும்? அவங்கள அப்படிலாம் சோதிப்போம். பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்போம், மகன்களை கொடுத்து சோதிப்போம், வீழ்ச்சியை கொண்டு சோதிப்போம், அவமானப்படுத்துகிற ரீதியில் சோதிப்போம். இது எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட் மார்க் வாங்கணும். புரியுதுங்களா? இது எல்லாம் வாங்கினாங்கன்னா அதான் அல்லாவுடைய அந்த இது இப்போ ஞாபகம் வந்துச்சு. அல்லாவுடைய விசாரணை இருக்குல்ல, 2 வகையாக இருக்குது. ஒரு விசாரணை என்ன விசாரணை? அல்லாவுக்கும் மனுஷனுக்கும் உள்ள டைரக்ட் விசாரணை. ஏன்பா தொழுவில்? அல்லா அன்றைக்கி தூக்கம் வந்துருச்சு, அல்லா அன்றைக்கி குளிப்படமே இருந்துச்சு, அல்லா அன்றைக்கி குளிக்க முடியல, எல்லாம் இல்லை சோம்பேறியாக தூங்கிட்டேன், எல்லாம் ஏதாச்சும் ஒன்று உளறி மன்னிப்பு கேட்டுருவான், மன்னிச்சிருவான். ஏன்னா அல்லாவுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஏதாவது செஞ்சு பாஸ் ஆகிருப்பான். எல்லாம் கேட்பான், ஏன் அன்றைக்கி 2 ரகா தொழுவில், அன்றைக்கி நீ தர்மம் கொடுக்கல, அன்றைக்கி போது அல்லான்னு சொல்லி மன்னிச்சிருவான். சரி, எனக்கும் உனக்கும் இல்லை ஆக முடிஞ்சிருச்சு, நீ பாஸ் ஆகிட்ட, இந்த வச்சுக்க டிக்கெட் போ சொர்க்கத்துக்கு அப்படின்வான். அங்கே போனால் சொர்க்கத்துக்கு விட மாட்டாங்க. அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க? நான் டிக்கெட் வச்சுருக்கேன், நான் உள்ளே விடுறான்னா உள்ளே விட மாட்டாங்க. நீ உள்ளே விடக்கூடாது, அங்கே போய் தனியாக நில்லு அப்படின்வாங்க. அங்கே ஒரு செக்கிங் இருக்குது. என்ன இருக்குது? அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அங்கே எல்லாம் கை விரிச்சிருவான். இது எனக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லை, அவனுக்கும் உனக்கும் உள்ள சம்மதம், அவன் மன்னிக்காத வரை நான் உள்ளே விட மாட்டேன். என்னது சொல்கிற பாயிண்ட் புரியுதா? மறுமை நாளில் அபராதம் என்னது? இங்கே ஹெல்மெட் கட்டாமல் போனீங்கன்னா என்ன அபராதம்? பணம் கொடுப்பீங்க. அங்கே என்ன அபராதம் கொடுப்பீங்க? வீடு கொண்டு கொடுப்பீங்களா? என்ன அபராதம்? இங்கே நன்மையை தான் கொடுப்பான். அது தராசு மோசமான தராசு. அது எப்படிப்பட்ட தராசு? அது மோசமான தராசு. ஜஸ்ட்டு பாஸ்ன்னா விட்டுரும். 1 பாயிண்ட் 1 mm குறைஞ்சிருச்சுன்னா கூட அந்த தராசு என்ன பண்ணாது? விடாது. அப்போ எல்லாம் கேட்பான், ஒரு நன்மை கம்மியாயிடுச்சு, அப்போ இந்த பக்கம் வாண்டுருவான். அவன் கேட்பான், உன் நன்மையை கொடுத்துருன்னுவான். ஏன்னா அவன் 35 எடுத்து அவன் பாசு, அவன் அந்த 2-3 நன்மையில தான் அவனுக்கு பிஞ்சிட்டு கிடப்பான். ஐயோ யாரோ கொடுத்துட மாட்டாங்களான்னு அவன் நிற்பான். ஐயோ அன்றைக்கி நீ திட்டினல்ல, நீ அன்றைக்கி 2 ரூபாய் நீ ஏமாத்தினல்ல, அன்றைக்கி நீ எவ்வளோ அவமானப்படுத்துற, அல்லா இவன் தான் அல்ல அது அன்றைக்கி நடக்குங்க. அது அல்லா என்ன பண்ணுவான்? ஓ 2 ரூபாய் ஏமாத்தினியா நீ, இங்கே வா உன் நன்மையை இப்படி வாங்கி கொடுத்துருவான். அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஐயோ இவ்வளோ நிறைய கை கல்லுகளாக ஆடிக்கிட்டு இருந்தது, நான் நரகத்தை இங்கே போயிடுவேணும் அப்படின்னு. அல்லா இப்போ நாளில் நிம்மதியாக இருக்குது, நான் போகிறேன்ல சொர்க்கத்தில், அவன் ஓடிடுவான். ஐயோ இந்த மன்னிப்பின உலகத்திலே கேட்டிருக்க கூடாதா, எனக்கு வந்து ஸ்கை சேதமேன்னு அங்கே புலம்புவோம். எங்கே புலம்புவான்? மறுமை நாள். அதான் உமரெல்லா சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிறுத்தி விசாரிக்கிற முன்னாடி உங்களை தினமும் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க, அந்த நாள் ரொம்ப கொடூரமானது. யார் சொல்கிறா? உமரெல்லா சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, திவாலானவன் யார் தெரியுமான்னு கேட்குறாங்க. திவாலானவன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஒரே நாளில் இப்போ அமெரிக்காவில் ஆயிடுச்சுல, எவ்வளோ கோடிக்கணக்கான அந்த என்ன நடந்து லாஸ் ஏஞ்சல்ஸ், எவ்வளோ கோடிக்கணக்கான நம்ம ஒரே நாளில் என்ன ஆகிட்டாங்க. இது உலக பார்வையில் திவால். அசல் திவால் என்ன தெரியுமா? அதுதான் அசல் திவால். என்னது? அங்கே அபராதமே உங்கள் நன்மை எல்லாம் பிடிங்கி கொடுத்துருவான். அப்போது விசாரணை அல்லாவுக்கு அவனுக்கும் முடிஞ்சிருச்சுன்னா தனி கேட்டகரியாக எல்லாம் அனுப்புகிறான்ல, அதுலேயும் நீங்கள் பாஸ் ஆகணும். அதுதான் ஆக கஷ்டம்.
உறவு கூட என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. உறவுக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, ஆணவம் பண்ணக்கூடாது. உறவு என்ன பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. உறவு என்ன பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது. உறவு என்ன பண்ணக்கூடாது, துண்டிக்கக்கூடாது. உறவு என்ன பண்ணக்கூடாது, மானமங்கப்படுத்தக்கூடாது. உறவு என்ன பண்ணிடக்கூடாது, சொத்தை அபகரிச்சிக்கூடாது. உறவு கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை வந்து சொல்கிறாங்க, நான் பயந்துட்டேன், எங்கள் அண்டை வீட்டுக்காரன் என் குடும்பத்தில் இருந்து சேர்ந்துருவானோ. அண்டை வீட்டுக்காரன் ஒழுக்கத்தை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பேசுகிறாங்க. நீங்கள் சமைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்ன பண்ணிடுங்க, ஒரு கிளாஸ் டம்ளராக கொடுத்துருங்க. அப்படி குழம்புலன்னா தண்ணி ஊற்றி உப்பியாத கலந்து கொடுத்துருங்க. யாருக்கிட்ட, உறவுக்காரன்ட்ட இல்லை, அண்டை வீட்டுக்காரன்ட்ட கொடுத்துருங்க. ஏன்னா இவெல்லாம் வருவான் நாளைக்கு. யார் வருவாங்க, யாரெல்லாம் நம்ம நரகம்னு நினச்சிட்டு உட்காந்துருக்குறோமோ அவங்களாம் வருவாங்க. யாரெல்லாம் இவன் சும்மா உட்காந்து நடத்திக்கிட்டு இருந்தான், எனக்கு ஒரு நாள் கூட வந்து குரான சொல்லலை, எப்படி நடத்து கூட காட்டலை, விட்டு கொடுக்கணும்னு என்னன்னு தெரியாது. இவங்க வந்து பேசுவாங்க, பக்கத்துக்காரங்க வந்து பேசுவாங்க. சொல்லவே இல்லையா அவன்கிட்ட, அப்போ தப்பு தான் சொன்னீங்களா நீங்கள், சொல்லலை. அப்போ நீங்கள் வாங்க, இந்த கொடுங்க, அல்லா 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 அல்லான்னு முடியாது. புரியுதுங்களா? அல்லாவுடைய குணங்களாக வாழ்கிறதும் கஷ்டம், சைத்தானோட குணங்களாக வாழ்கிறது ஈஸி. ஆனால் நீங்கள் எதை எடுக்க போகிறீங்க, உங்கள் சாய்ஸ் எது? அல்லாவுடைய குணம்னா மறக்கிற குணம், மன்னிக்கிற குணம், விட்டு கொடுக்குற குணம், பொறுமையாக போகிற குணம், அந்த இடத்த வந்துட்டு நகர்ந்து போகிற குணம். இது எல்லாமே அல்லாவுடைய குணம். சைத்தானோட குணம் என்னது, உடனே பழி வாங்குறது, உடனே பழி தீக்கப்படுறது, உடனே அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, சண்டை போடுறது, கோல் மூட்டுறது. இது எது வேணும் நமக்கு, சொர்க்கமா நரகமா? சொர்க்கம். சொர்க்கம் கேட்குதா வாயி? எல்லாமே வச்சிருக்கேப்பா நீ. ஆணவம் வச்சுருக்க, பெருமை வச்சுருக்க, தற்பெருமை வச்சுருக்கிற, பொறாமை வச்சுருக்கிற, கோல்முட்டி வச்சுருக்கிற, பொய் பேசுறது வச்சுருக்கிற, என்ன இல்லை உன்ட்ட? எப்படி உனக்கு சொர்க்கம் வேணும்? இதெல்லாம் பண்ணாமல் இருப்பியா? அந்நாளில் வஜா ரப்புக்க வல் மலக்கு சஃபன் சஃபா. அதனால எல்லாம் எப்படி வருவான்? நீங்களாம் சாப்பிட்டீங்கனால தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? வஜா ரப்புக்க வல் மலக்கு சஃபன் சஃபா. அதனால அல்லா எப்படி வருவானா? பொட்டல் மைதானம். நீ பார்க்குறல்ல, இந்த மாதிரிலாம் இருக்காது. பொட்டல் மைதானமாக இருக்கும், எதுவுமே இருக்காது, நிழல் இருக்காது, பில்டிங் இருக்காது, எதுவுமே இருக்காது. பொட்ட மைதானத்தில் எழுப்பப்படும், செம்பிலான கீழே ஒரு விரிப்பு போடப்படும். அன்றைக்கி மண் எப்படி இருக்கும்? மண் இருக்காது, செம்பு இருக்கும். கீழே என்ன இருக்கும்? செம்பு. செம்பு ஏன் எல்லாம் வைக்கிறான் தெரியுமா? ஏன்? சல்லுன்னு சூடு ஏறும். செருப்பு இருக்காது. பாட்டா கம்பெனியாக போடுறீங்க, என்னென்ன கம்பெனி போடுறீங்க செருப்பு? அங்கே ஒரு செருப்பு இருக்காது, வெறும் காலில் நிற்கணும். உங்களுடைய தலைக்கு மேலே நிற்கும் சூரியன். பல நூற்றாண்டுகள் எல்லாம் வரவே மாட்டான். எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து போயிடும், 2000 3000 4000 வருஷம் கடந்து போயிடும், அல்லாஹ் வரவே மாட்டான். மக்கள் இங்கும் அங்கும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. யா வயலத்தனான்னு ஓடுவாங்க. எல்லாம் தவறு செஞ்சவங்கள்லாம் இங்கே எப்படி இருப்பாங்க? பித்தம் பிடிச்சி சைத்தான் தீண்டியவனை போல் ஓடுவாங்க. என்ன கேட்பான், இங்கே வச்சு நான் பில்டிங் எங்கே, நான் இங்கே நிப்பாட்டி இந்த காரை எங்கே, அவனுக்கு புரியவே புரியாது, நான் மறுமையில நிற்கிறேன் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பான். என் பில்டிங்கை காணும், என் கிணறை காணுன்ற மாதிரி ஓடுவாங்க. இங்கே வச்சிருந்த என் கிணறை காணும், என் பில்டிங் இங்கே தானே இருந்துச்சு, நான் இதில் நான் இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் நிற்கிறேன்னா நான் இந்தியாவில் நிற்கிறேனான்னு கேட்பான். அவன் சைத்தான் தீண்டியவனை மாதிரி எழுந்திரிப்பான். ஏன்னா பதவியில் இருப்பான், அந்தஸ்தில் இருப்பான், பணத்தில் இருப்பான், பேராசில் இருப்பான், புகழில் இருப்பான், இவ்வளோத்தில் இருப்பாங்க. திடீர்னு அவனை எழுப்பி விட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சா எப்படி இருப்பாங்க? என் புகழ்ச்சி எங்கே, என் பணம் எங்கே, என் பின்னாடி இந்த படை எங்கே, என் வீடு பங்களா பதவி எங்கே, இதெல்லாம் கேட்பான். அவன் ஓடுவான். அந்த இடத்துல விட்டு போயிட்டணும், அந்த இடத்துல விட்டணும். எப்படி அந்த சாராமையார் அந்த இந்து ஓடுவாங்க பாருங்க, ஹாஜராவா சராவா, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ஓடுவாங்கல்ல, காணல் நீர் தெரியும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த வெயிலில் அவனுக்கு காணல் நீராக தெரியும். என் பங்களா இந்த இடத்துல விட்டேனா, என் காரை அங்கே விட்டேனா, என் பதவி எங்கே விட்டேன், நான் இங்கே தானே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் இப்படி தானே உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எங்கே அந்த லேப்டாப்னுவான். கிடைக்காது. பல 100,000 வருஷம் இங்கே வெயிலில் கிடக்கணும், ஓடுவான், நிற்க முடியாதியா? சீரியஸ் டைம் நிற்கணும்ல, நின்றா எப்படி நிற்ப நீ? கால் சுட்டெரிக்கும், உன்னுடைய வேர்வெளி நனைஞ்சிக்கிட்டு இருப்ப, தூத்துன்னு ஊற்றும், எப்படி நிற்ப நீ? யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. ஒரே கூச்சலும் ஒரே வான்னு ஓவல் அந்த என்ன ஒப்பாரி சத்தம் தான் கேட்கும்.
லேடிஸ் சும்மாவே கத்துவாங்க. அந்த இடத்துல சூடில் எப்படி கத்துவாங்க பாருங்கள், எப்படி இருக்கும். அவன் கத்துற கத்துல இவனும் சேர்ந்து கத்துவாங்க, ஆன்னு எல்லாரும் சேர்ந்து கத்துவாங்க. ஒரு கும்பல் கத்திச்சுன்னு எப்படி இருக்கும், ஐயோ ஏதோ ஆயிடுச்சு போல. ஏன்னா இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல தெரியாது. என்னோட ஏன்டா கத்துற தெரியல, ஆன்னுவான், கத்துவான், ஓடுவான், ஒன்றுமே போட முடியாது. பல 100,000 வருஷங்கள் வரைக்கும் எல்லாம் வரவே மாட்டான். நூநபி சமுதாயம் நூநபிக்கிட்ட போய் கேட்குவோம், ஏதாவது சொல்லுங்களேன், என்னதுங்க உங்களை தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் இல்லைங்க, என்னங்க நடக்குது இங்கே, எங்கெங்கே வந்து நிற்கிறோம் நாங்கள் அப்படின்வோம். அப்போ நூநபி சொல்லுவாங்க, இல்லை நான் ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன், என்னால் அல்லாவை கூப்பிட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. எது தப்பு பண்ணார் அவர்? மகனுக்கு எதிராக துவா கேட்டிருப்பார். அதான் பையனை காப்பாத்திரு என் மகன் அப்படின்னா அல்லா சொல்ல, உனக்கு அறிவில்லாத விஷயத்தில் துவா. ஏன்னா ரசூலுடைய துவா என்ன பண்ணும், அல்லா ஏற்றுக்கணும். அறிவில்லாத விஷயத்தில் கேட்டணும், உடனே தோப்பா அல்லா அசோப்பில்லா உதுபில்லா விஷயத்த அவன் குழந்தையே கிடையாதுன்ட்டார். நீ என்ன சொல்றிய, கப்பலில் எவன் உட்காந்து அவன் தான் என் பாரிசு, அவன் தான் என் குழந்தைன்ட்டார். மன்னிச்சிரு ரப்பேன்ட்டார். அங்கேயே அதை நினைவுபடுத்தி அங்கே அழுவார். என்னால் போக முடியாது, அல்லா எங்கே இருக்கான்னு தெரியல, அல்லா பார்க்க நான் பயப்படுறேன்னு அவர் ஒழிஞ்சிட்டு உட்காந்துருப்பார் நூநபி. இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் ஒழிஞ்சிட்டு நிற்பாங்க. அதுக்கு அவங்க இதுக்கான்னு சொல்லலை, பயப்படுறாங்க அல்லாஹ் பார்க்கறதுக்கு. அல்லாஹ் பார்க்கறதுக்கு பயப்படுவாங்க. மூசா நபி அவங்க பயப்படுவாங்க, ஐயோ நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், அதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான் எனக்கு தெரியலன்னு. யூனுஸ் நபி நான் அல்லாஹ் பேச்சு கேட்காம நான் பாட்டு பார்டர் தாண்டி பண்ணிட்டு அல்லாஹ் மீனத்தில் போட்டான், என்னால் போக முடியாதுன்னு அவர் சொல்லுவார். ஒவ்வொரு சமுதாயமும் தூதர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னா எல்லா நபிமார்களும் ஒன்று கூடுவாங்க, வாங்க ரசுல்லா கிட்ட போவோம் அப்படின்னு. இது நபி ரசுல்லா கிட்ட, ரசுல்லா எங்கே இருக்கிறாங்க தேடுங்கன்னுவாங்க. எல்லா சமுதாயமும் அவங்க மீட்டிங் நடக்கும், அங்கே எல்லாம் விஐபி மீட்டிங் நடக்கும்ல, அந்த மாதிரி அவங்க மீட்டிங் போடுவாங்க. மக்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும், எதுக்கு அவன் கடைசிக்கும் ஓட தான் செய்வாங்க. இது நல்லடியார்கள் இவங்க தேடுவாங்க. இவங்க ஏஞ்சிச்சு போயிட்டு வாங்க ரசுல்லாவை கூப்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு ரசுல்லா கிட்ட தேடி வந்து ஒரு உம்மத்து வந்து நிற்கும். அல்லாவை கூப்பிடுங்களேன், என்ன தான் நடக்குது இங்கே கூப்பிடுங்களேன்னா அந்த சிபாரிசு அணிக்கு ரசூல் சலாஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைவேற்றுவாங்க. அல்லாவுடைய அந்த இடத்துலேயே மணல்லே விழுவாங்க, அந்த இடத்துல விழுவாங்க. அது அந்த கவுளுல் கோசு தண்ணீர் கிண்ணீர் எல்லாம் அந்த பராமரிப்பு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஒப்பாரி கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒப்பாரி கூட்டத்தில் தான் நம்மளாம் இருப்போம். ஏன்னா நம்மள்ட்ட ஆணவம் பெருமை தரப்பெருமை பொய் புறம் பேசுறது கோல் முட்டி வர்றது எல்லாம் நமக்கு புரியும். அடுத்த அழிஞ்சு ஆஹா சொல்லக்கூடாது, அப்படியே அதே வியாபாரத்தில் நஷ்டமாயிருச்சா, சரி சரி உள்ளத்தில் எப்படி இருக்கும் கொந்தளிப்பாப்புல, ஆஹா இதானா எதிர்பார்த்தேன் நான் இத்தனை வருஷமா. இது அல்லாவுக்கு தெரியும், யாருக்கு தெரியும், இது அல்லா வெளிப்படுத்தி காட்டுவோம். உள்ளத்தை அறியக்கூடியனா அல்லா இங்கே நிற்க வச்சு காட்டுவான். ஏன் உள்ளத்தில் தெரியும், இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஓப்பன் பண்ணி அங்கே என்னடா மனசு நினைக்கிறதா வெளியில் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி மனசு நினச்சதெல்லாம் இங்கே வெளியில் போய் காட்டி கொடுப்பான், அல்லாவே காட்டி கொடுப்பான். இப்போ அத்தனை நடக்கும்போது ரசூல் சலாசலம் தான் போய் என்ன பண்ணுவாங்க, சஜ்தாவில் விழுந்து அல்லாவை கூப்பிடுவாங்க. ஏ ரப்பே நீ வா ரப்பே, இவங்களுக்கு மத்தியில் நீ கேள்வி கணக்கு நீ ஸ்டார்ட் பண்ணு ரப்பேன்னு கூப்பிடுவாங்க. அப்போ தான் வஜா ரப்புக்க வல் மலக்கு சஃபன் சஃபன் அல்லா அப்படியே அவங்களுடைய படையோடு அப்படி வருவான். மலக்குமார்களோட படைகளோடு அப்படியே அவங்களோட சிம்மாசனம் நல்லா தூக்கிட்டு வந்து அப்படி உட்கார வைப்பாங்க. பார்க்க முடியாது, வாய்ப்பு இல்லை, அல்லாவை பார்க்கவே முடியாது. முதுகு அல்லா நம்ம லாக் பண்ணி விட்டுருவோம். குனிஞ்சவன் தான் கடைசி இருக்கு இப்படி கூட பார்க்க முடியாது. கெட்ட அடியார்கள் யாருமே அல்லாவை பார்க்க முடியாது. இன்னைக்கு சஜ்தா பண்ணல, இன்னைக்கு நீ குனியில, இன்னைக்கு அடி பண்ணிடல, அன்னைக்கு நீ எந்திரிக்கவே கூடாதுறான்னு அல்லா என்ன பண்ணிடுவான், லாக் பண்ணி விட்டுருவான். குனிஞ்சுக்கிட்டே ஓடுவான், குனிதல்லோட ஓடுவான். காமாத்துல அவனுடைய விசாரணை வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருப்பான். அல்லா வருவான், உட்காருவான், வந்து உட்காந்துட்டு என்ன சொல்லணும், அல்லா சரி வாங்க ஆதமே என்ன விசாரணை சொல்லுங்கன்னு தான் சொல்லணும். அல்லா அன்றைக்கி ரஹ்மானும் கிடையாது ரஹீமும் கிடையாது. வஜீரையோ மஹிதீம் பிஜஹன்னம் அப்படின்வான், கொண்டு வந்த நரகத்தை அப்படின்வான், நரகத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்வான். ஏன்னா நரகத்தை தண்ணி தான் சொர்க்கத்துக்கு போகணும். பாலமே அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கும், டிசைனே அப்படி தான். நரகத்தை தாண்டி தான் சொர்க்கத்துக்கே போகணும். கொண்டு வந்த நரகத்தில் கொண்டு வந்து இவ்வளோ பெரிய நரகத்தை பார்த்தா ஜுவாலை காத்தா ஐயோ இருக்கிற நெருப்பு பார்த்தல இதில் வேறு இதை வேறு கொண்டு வந்து கேட்டாங்களே மனுஷன் புலம்புவான். ததக்கருள் இன்சான் அண்ணா லவ் திக்கிறா, எனக்கு வந்து கை செய்தமே நான் கொஞ்சம் நன்மை முற்படுத்தியிருக்க கூடாதா, நான் கொஞ்சம் நன்மை செஞ்சுருக்க கூடாதா, யாழைத்தனா கத்துவான், புலம்புவான். அத்தம் துளி ஹையாதி, எனக்கு நான் அநியாயம் பண்ணிக்கிட்டேனே, மாறு செஞ்சுட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னா புலம்புவான். ஒன்றும் வேஸ்ட்.
அந்நாளில் அல்லாஹ் ஒருத்தரை கூப்பிடுவோம், ஒரு சமூகத்தை அல்லாஹ் கூப்பிடுவோம். அல்லாஹ் விசாரணை இதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை கூட யா யத்வன் நப்சுல் முத்மஇன்னா அப்படின்வான். ஓ ஆத்மாவே, சாந்தி அடைந்த ஆத்மாவே, என்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்த ஆத்மாவே, நீங்களாம் இந்த பக்கம் வாங்க அப்படின்வோம். யாரை ஒருத்தர் கூப்பிட்றான்? என் குணாதிசயங்களில், என் கேரக்டரில் நான் சொன்னபடி வாழ்ந்து காமிச்சிங்கல்ல, யா யத்வன் நப்ஸ், அந்த ஆத்மாக்களே முத்மஇன்னா, உங்களுக்கு இந்த பேராசை, பெருமை, வஞ்சனம் இதெல்லாம் இருந்துச்சுல்ல, இதெல்லாம் வேணாம், அல்லாஹ் பார்க்குறான்னு கட்டுப்படுத்தி விட்டு கொடுத்து வாழ்ந்து போனீங்களே, வாங்க இந்த பக்கம். இருஜி போயிருங்க உள்ள. லா ரப்பிக்க ராலியத்தை மர்லியா, நான் உங்களை பொருந்திக்கிட்டேன், நீங்களும் என்ன பொருந்திக்கிட்டீங்க. ஃபதுகுலி ஃபி பாதி, என்ன பண்ணுங்க, என் அடியார்களே இந்த வாசல் வழியாக உள்ளே நுழைஞ்சி போயிருங்க. எத்தனை வருஷம் கழிச்சு இவங்க உள்ளே போகிறாங்க? எத்தனை வருஷம் கழிச்சு போகிறாங்க? நல்ல அடியாருக்கு போனால் இடிச்சுன்னா உள்ள இடிச்சு உள்ளெலாம் போயிட மாட்டாங்க. அவங்க நன்மை அன்றைக்கி பேசப்படும். அல்லாஹ் சொல்லுவான், ஃபதுகுலி ஃபி பாதி, என் அடியார்களே இந்த சொர்க்கத்துக்குள்ளே போயிருங்க. ஃபதுகுலி ஜன்னத்தி, அது என்னுடைய சொர்க்கம், அதுக்குள்ளே நுழைஞ்சி போயிருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த நல்ல அடியார்கள்லாம் உள்ள போயிடுவான். இந்த நல்லடியார்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா உலகத்தில் என்ன பண்ணணும்? விட்டு கொடுத்து வாழணும். உலகத்தில் ஆசாபாசங்களை தவிர்த்து வாழணும். மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் வாழணும். அல்லாஹ் சொல்கிற பேச்சு கேட்கணும். ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுக்காண்டி நோன்பு வைக்கணும். அந்த நோம்பில் எப்படி பியூரிட்டியாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி மற்ற மாதத்தில், மற்ற காலத்தில், மற்ற நேரத்தில், மற்ற சூழலில் அதை மாதிரியே வாழணும். நோம்பில் எப்படி போய் பேச மாட்டோம். அல்லாஹ் கட்டுப்படுற என்ன சொல்லுவோம்? போய் ஐயோ நான் நோம்பு வச்சுருக்கேன், நோம்பில் சண்டை போட்டானோ நான் சண்டை போடுவேன். இதே கேரக்டராக மற்ற நாளில் வரும். அந்த ஹாபில் தான் சொன்னார், என்ன நீ அடிக்கிறியா அடிச்சுக்கோ, அவமானப்படுத்துறியா படுத்திக்கோ, என்னுடைய தீமையும் உன் தீமையும் சேர்த்து நீ நரகத்துக்கு போ. நான் இங்கே எந்த துரோகமோ எந்த புண்போதோ எதுவுமே நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். எல்லா கண்ணு அனுசரிச்சு இது நம்ம வரணும். சில பண்ணுவோமா? சில பண்ணுவோமா? தலைப்பு எடுக்கலை, ஏதோ ஒரு தலைப்பில் போச்சு, அது ஏதோ ஒரு தலைப்பாக மாறி போய் நிற்கிது. சரிங்களா? அப்போதும் தலைப்பு என்னது நமக்கு? அல்லாஹ்வுடைய குணமும் ஷைத்தானுடைய குணமும். ஷைத்தானுடைய குணங்களாக கேரக்டராக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய குணங்களாக நம்ம மாறலை, வாழலை. அது மாறுறதும் வாழ்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரே தூண், அல்லாஹ் சொல்கிற மாதிரி வாழணுமா? ஆசைப்படுறியா? அந்த சொர்க்கம் உனக்கு வேணுமா? அப்படியே போயிடணுமா உள்ள? அல்லாஹ் என்னை அழைக்கணுமா? ஆசைப்படுறியா? அதுக்கு ஒரே தூள் என்னது? குரான் தான். குரானை எடுத்து படித்தே ஆகணும் நீலாம். ஏன்? நீ எனக்குலாம் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல், அறிவு எல்லாமே அல்லாஹ் கேட்குறான். எனக்கு டிமாண்ட் பண்ணுன்றான். நான் கொடுத்த அறிவை எனக்கு யூஸ் பண்ணுன்றான். இளைஞர் இருக்கக்கூடிய நீங்கள் நான் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? அல்லாஹ் கேட்குறான், உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஆற்றல் எனக்கு தேவைப்படுது. என் மார்க்கம் இனி கீழே விழுந்து கிடக்கு, வாங்க ரெடி ஆகுங்க, பண்ணுங்க. இன்னைக்கு எப்படி நீங்கள் என்னை கண்டுக்காமல் இருக்கிறீங்களோ நாளைக்கு அதே மாதிரி நானும் உங்களை கண்டுக்க மாட்டேன். அது ரொம்ப மோசமான நாள். இதெல்லாம் எது பேசுது? குரான் பேசுது. ஆக குரான் எடுத்து படிங்க. வரல தெரியலலாம் சொல்லாதீங்க. ஏன்னா குரான் என்ன சொல்லுதுன்னா, வழக்காது எஸ்ஸர்னல் குரானை லிதிக்ரி, படிக்கிறதுக்கும் புரியுறதுக்கும் அறிஞ்சிக்கிறதுக்கும் நான் இலகுவாகி வச்சிருக்கிறேன்றான்ல. அல்லாஹ்வுடைய வாக்கு போய் கிடையாது. நம்ம தான் அது டஃப்பு, அது கஷ்டம் நினைச்சு தள்ளி வச்சிருக்கிறோம். அதை மாதிரி ஒரு புரிய வைக்கிறதுல வேறு எந்த உலகத்தில் எந்த புக்கும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு கலாம் தான். அந்த கலாமை எடுங்க, உங்கள் தோழனா குரான் ஆக்குங்க. குரான் எப்படிப்பட்டது அப்படின்னா, உங்களை மறுமையில், அதாவது மன்னரில் வச்சாலும் கூட குரான் வந்து நிற்க, பூமியை தள்ளு, பூமி என்ன பண்ணுமா? நெருக்கும். குரான் பேசும், அவன் என்னை தோழம் கொண்டாயா, நான் தான் அவன் தோழன். இப்போ தள்ளு 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 தள்ளு, இந்த பக்கம் தள்ள, அந்த பக்கம் தள்ள, எல்லா பக்கம் 4 பக்கம் தள்ளும். நெருங்க விடாது. ஆத்மா தூங்கிட்டு இருக்கு, என்ன கேள்வி? அல்லாவா அதெல்லாம் சொல்லிட்டேன், பாஸ் போ போ. அது சொல்லும், குரான் சொல்லும். குரானை தூய்மையாக்குங்க. அதுக்கு தான் ரமலான் வருது. இன்ஷா குரான் அதிகமாக படிங்க, அதிகமாக இல்மு ஞானத்தை தேடுங்க, இறையச்சம் முடியலாம் மாறுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும்
பொரிந்து கொள்ளப்பட்ட சமுதாயத்தில் எழுப்புவானாங்க, அதில் உள்ள நுழைய செய்வானாங்க. அதற்கு தகுதியுடையவர்களாக நம்ம அனைவரும் வாழ்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட என்ன பண்ணுவோம், துவா கேட்டவர்களாக வாழ்வோம், அதற்கு முயற்சிப்படுவோம். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அறிவிக்கிறான்னு சொல்லி இந்த